சாந்தி சிஸ்டர், குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறோம். சிஸ்டர், இன்னைக்கு நம்ம பைபிள் பழைய ஏற்பாடுல யோபு பார்க்க போறோம். யோபு 21வது அதிகாரம். ஸோ இதுல என்ன நடந்துச்சுன்னா, யோபு மாதிரி ஒரு நல்ல பக்தன் கிடையாதுன்னு கடவுள் சாத்தான் கிட்ட சொல்லிடுவார். ஸோ சாத்தான் கிட்ட சொன்னா கம்முன்னு இருப்பானா? சாத்தான் கிட்ட சொல்றதோடைய அர்த்தமே போ அவனை நோண்டுன்னு தான் அர்த்தம். ஸோ அவனும் வரான், வந்து எல்லாத்தையும் மகன் இறக்குறாங்க, அவனுடைய கோவேரி கழுத, பெரிய பணக்காரன், எல்லாமே சூறையாடப்படுது, கட்சியில நிராயுதபாணியா இருக்கிறான். சோ அப்ப அவன் என்ன சொல்றான், நிராயுதமாக நம்ம தாயின் கர்ப்பத்துல இருந்து வெளில வந்த நிர்வாணமா அப்படியே போறோம் அப்படின்னு சொல்றான். அதுல நம்மளுடைய ஞானம் இருக்குது, பட் அவங்களுக்கு அது தெரியாது. அதனால என் மனைவி கூட கேக்குறாங்க, இன்னுமா நீ கடவுளை நம்பிட்டு இருக்கிற? ஏம்மா, நன்மையை கொடுத்தாரு இல்ல, அதே மாதிரி இப்ப தீமையை கொடுக்குறாரு அப்படின்னா. இது ஆக்சுவலா கடவுளுக்கு நிந்தனை, கடவுள் தீமை கொடுக்க மாட்டாரு. பட் இதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா அப்படிதான் வரும். நண்பர்கள் வருவாங்க. இது இல்லாம இவருக்கு நோய் வேற வந்துடும், உடம்பு ஃபுல்லா தூங்க முடியாத அளவுக்கு வலி, ரணவேதனை இருக்கும். சோ அந்த நேரத்துல சோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நண்பர்கள் வராங்க, சின்ன வயது நண்பர்கள் வந்து இவருக்கு ஆறுதல் சொல்லன்ட்டு. அப்ப சொல்றாங்க, இந்த மாதிரி ஏதோ நம்ம பண்ணிருப்போம் அப்படி. அது எதுக்குன்னா, அதை நினைத்து ஆறுதல் அடையிறதுக்காக. ஏன்னா மகாபாரதத்துல வந்து பீஷ்ம பிதமா அவருக்கு கிடைக்க வேண்டிய பதவியை தட்டி பறிக்கிறதே சத்தியவதி தான். சத்தியவதி வந்து அவங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால அவளுக்கு பிறக்கிற குழந்தைக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு கண்டிஷன் போட்டுதான் கல்யாணமே பண்றாங்க. ஆனா கட்சியில பிறந்த குழந்தை எல்லாம் வளர்ந்த பிறகு கல்யாணம் ஆகி இறந்துடுறாங்க. ஒருத்தன் போர்ல இறக்குறான், ஒருத்தன் நோயில இறக்குறான். அப்ப ஒரு தடவையும் சத்தியவதி என்ன சொல்றான்னா, நான் பீஷ்ம பிதாமகருக்கு செய்த பாவத்திற்கு இன்னும் எத்தனை தண்டனை அனுபவிக்கணுமோ. சோ இது ஒரு விதத்துல வந்து பச்சதாபப்படுறாங்க. தண்டனை முடியுது, ஒரு அமைதியும் கிடைக்குது, இதை அடைவதற்கு நான் தகுதியானவன் தான் அப்படின்ட்டு. பட் எனக்கு சம்பந்தமே இல்லாம ஒண்ணு கொடுக்கும் போதுதான் நம்மளால டார்ச்சர், என்னடா கம்முன்னு இருக்கவங்க, அது கொடுமையா இருக்கும். சோ அததான் இவங்க சொல்றாங்க நண்பர்கள், இந்த மாதிரி நீ ஏதோ பண்ணிருப்பப்பா, அதை நினைத்து ஆறுதல் அடைன்ற அர்த்தத்துல பேசுறாங்க. பட் இவரு, நான் எதுவுமே பண்ணலன்றேன், என்னை பார்த்து நீ இது பண்ண அது பண்ணன்ற, நான் கடவுளுக்கு எவ்வளவு இதுவா நேர்மையா இருந்தேன்னு தெரியுமா? அவரு எது நினைச்சாலும் பண்ணிட்டு இருக்கிறாரு, அவரை யாரு என்ன கேட்க முடியும் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காரு. சோ அதுக்கு இவங்களும் திருப்பி பதில் சொல்றாங்க, நீ என்ன உன்கிட்ட கடவுள் வந்து நேரடியா பேசினாரா? ஆரம்பத்துல இருந்து பாரு, அநியாயம் பண்றவனுக்கு தான் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்கும் அப்படி எல்லாம் சொல்றாங்க, நல்லவனுக்கு எல்லாம் நடக்காதுன்ட்டு. சோ அப்ப இவரு இப்படியே மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. சோ அதே மாதிரி இப்ப 21ல வந்து யோபு வந்து பேசுறாரு. என்ன பேசுறாரு நண்பர்கள் கிட்ட அப்படின்னு நம்ம பார்ப்போம். படிங்க சிஸ்டர். யோபு பிரதியுத்தரமாக, என் வசனத்தை கவனமாய் கேளுங்கள், இது நீங்கள் என்னை தேற்ற பண்ணுவது போல இருக்கும். நான் பேசப் போகிறேன், சகித்திருங்கள். நான் பேசின பின்பு பரியாசம் பண்ணுங்கள், பேசி முடிச்ச அப்புறம் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. நான் மனுஷனை பார்த்தா அங்கலாய்க்கிறேன், அப்படியானாலும் என் ஆவி விசனப்படாது இருக்குமா? நான் மனுஷனை பார்த்தா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், அதை பார்த்து என் மனசு கஷ்டப்படாம இருக்கும். ஏன்னா அவங்க சொன்ன வார்த்தையெல்லாம் இவருக்கு வலிக்குது. என்னடா கம்முன்னு இருக்கிறவங்க மேல அபாண்டமா பழி போடுறாங்களேன்ட்டு. அதுதான் உன் கையே உனக்கு எதிராக சாட்சி சொல்லும் அப்படின்ற வசனம் ஃபேமஸா இருக்கும் பைபிள்ல. ஆனால் அதோடைய அர்த்தம் நீ பண்ணியிருக்கன்றத சொல்லும். இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, நான் பண்ணாமலே அது எனக்கு எதிராக பேசும், கடவுள் நினைத்தால் அப்படி பேச வைப்பாரு. ஏன்னா அவங்களுக்கு அந்த மறுபிறவி அந்த கான்செப்டே இல்லாத காரணத்தினால கடவுளை சைக்கோவாக்கி விட்டாங்க. அவர் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவாருப்பா, நம்ம என்ன எதிர்த்து கேட்க முடியும்? அப்ப கடவுளை வணங்கவே தேவையில்லையே. இல்லாட்டினா கடவுளுக்கு ஐஸ் வைக்கிற மாதிரி, ஒரு பெரிய அதிகாரிக்கு ஐஸ் வச்சு காரியத்தை நடத்திக்கிற மாதிரி அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அப்படியெல்லாம் பண்ணி கூட எனக்கு சாதகமா எதுவும் பண்ணலையே கடவுள்னு சொல்றாரு.
அதுதான் இப்ப அங்கலாய்க்கிறேன்னு போட்டிருக்கு சொல்றாரு. என் கஷ்டத்தை நினைச்சுதானே நான் புலம்புறேன், எந்த மனுஷனையாவது நான் திட்டினேன்னா அப்படின்னு கேக்குறாரு. நான் சொல்ற வார்த்தை உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க என் மனசை கஷ்டப்படுத்திட்டீங்க, ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன். உங்க மனசை ஆறுதல் படுத்துற மாதிரி நான் இப்ப பேசுறேன், கேளுங்க. ஆஹ் கேட்ட பிறகு நீங்க என்ன வேணா நக்கல் பண்ணிக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஆஹ் அது மட்டும் இல்ல, இவ்வளவும் நடந்து என்னுடைய ஆத்மா வலிக்காதா அப்படின்னும் கேக்குறாரு. சோ அதனால என்னுடைய ஆதங்கத்தை தானே நான் கொட்டுறேன், அதனால வாயை மூடிட்டு கேளுங்கன்றார். அது படிங்க சிஸ்டர். என்னை கவனித்து பாருங்கள், அப்பொழுது நீங்கள் பிரமித்து உங்கள் வாயை கையால் பொத்திக் கொள்வீர்கள். இதை நான் நினைக்கையில் கலங்குகிறேன், நடுக்கம் என் மாம்சத்தை பிடிக்கும். துன்மார்க்கர் ஜீவித்து விருத்தராகி வல்லவராவாரேன். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் பயத்துல நடுங்குறேன்றார். என்னுடைய தசையெல்லாம் நடுங்குது அதை நினைத்தாலே அப்படிங்கிறார். இது வந்து நிறைய சமயம் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப ஒருத்தங்களை கம்பல் பண்ணி ஒருத்தவங்க ஒரு இடத்துக்கு இட்டுட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பஸ்ல. அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆன உடனே என்ன திரும்ப தோணும், நான் கம்முன்னு தானே இருந்தேன், எதுக்கு நீ என்ன கூப்பிட்ட அப்படின்னு அழைச்சிட்டு வந்தவங்களை நம்ம திட்டுவோம். இப்ப இந்த மாதிரி பைபிள் சொல்றது உண்மையா இருந்தா கடைசியில அப்படிதான் போகும். நான் செய்த தவறுக்குத்தான் இது நடக்குதுன்னு தெரிஞ்சா அப்படி போகாது. மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். இப்ப நம்மளே ஏதோ பாவம் பண்ணிருக்கோம், கண்டிப்பா இப்ப கொரோனால நிறைய பேர் இறந்தாங்க. நிறைய பேருக்கு குற்ற மனப்பான்மை வந்துச்சு. என்ன இருந்துச்சுன்னா, நான் ஒரு நல்ல ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கலாமே, அல்லது ஆஸ்பத்திரி சேர்க்காம இருந்தா கூட போயிச்சிருப்பாங்களே, நல்லாதானே போனாரு, உடனே சீரியஸ் ஆயிட்டா. இந்த மாதிரி திரும்ப திரும்ப அவங்க மனசுல வந்து ஒரு நல்ல ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கலாமா, அது 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 அதனால வந்து அவங்களுக்கு ஒரு குற்ற மனப்பான்மை. இது இல்லாம இப்ப ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க ஜிஹெச்ல அப்படின்னா, இந்த ஆஸ்பத்திரிக்கு வா அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி சொன்னாங்க. அவங்க ஒர்க் பண்றாங்க ஜிஹெச்ல, இங்க வந்து சேர்த்துடு அப்படின்ட்டு. அவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பொண்ணு அவங்க அம்மா அழைச்சிட்டு வருது. நீ வா அப்படின்ன உடனே இந்த பொண்ணுக்கு பயம் போறதுக்கு. ஏன்னா நமக்கு கல்யாணம் ஆகி குழந்தை எல்லாம் இருக்குது, நம்ம போய் நமக்கு கொரோனா வந்துச்சுன்னா என்ன பண்றது. ஆனா போன் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கிறா, இங்க பாருங்க இதெல்லாம் கைட் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க அம்மா இறந்துட்டாங்க. சரி இப்பயாவது வான்னு கூப்பிடுறா, இவ போல. ஏன்னா இறந்து போயிட்டாங்க போது பயமாயிடும்ல அந்த நிலைமை. அதனால அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த பொண்ணு வந்து பேசல, நீ வந்திருக்கலாம் இல்ல அப்படின்ட்டு. இப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் அது சில பேர் விதின்னு எடுத்துப்பாங்க. என்ன செய்யறது, விதி வலியதும்பாங்க. அப்படின்னாலும் போக வேண்டியதுன்னு விதி இருக்கும்போது என்ன பண்ண முடியும், யாரால அது அப்படின்னு மனசு தேர்த்துப்பாங்க. அந்த சகோதரி வந்து ரொம்ப நல்ல சகோதரி, முஸ்லிம் அவங்க ஆக்சுவலா. அப்ப பாருங்க, அந்த முஸ்லிம் மதத்துல அந்த விதி எல்லாம் இல்ல, கர்மாலும் இல்லன்றது ஒரு காரணமா இருக்குது. இதுபடிதான் இது நடக்கும்ன்றது அங்க இருந்திருந்தா கடவுள் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவாருன்னு போது கடவுள் மேல அந்த டக்குன்னு நம்ம யோசிக்க மாட்டோம். அந்த நேரம் யாரு மனுஷன் இருக்கிறான், கடவுளை சைக்கோன்னு யாருமே முதல்ல சொல்ல மாட்டாங்க. இப்ப நம்மளே இங்க கடவுள் சைக்கோன்னு இவங்க சொல்றாங்கன்னா கீழே கமெண்ட் போடுவாங்க, அப்படிலாம் ஒண்ணு போட்டு இல்லையேன்ட்டு. ஆனா இதோடைய அர்த்தம் அதுதான். அப்ப அவங்களுக்கே தெரியல, கடவுள் சைக்கோன்னு சொன்னா அது உண்மையா இருக்காது. பட் யாரும் பைபிள் குரான படிக்கிறது கிடையாது. ஆனா இதோடைய சாரம் அப்படிதான் இருக்கும், அவர் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவாரு அப்படின்ட்டு. அப்ப அப்படி அது வந்து அழுத்தம் கொடுத்து சொல்ல மாட்டாங்க யாருமே. மதஸ்தாபகர்கள் கூட அதை பத்தி மத தலைவர்கள் கூட அதை பத்தி பேச மாட்டாங்க பெருசா. அப்ப என்ன ஆகும், அதுதான் பிரச்சனைக்கு காரணம். ஒவ்வொரு நாட்டிலயும் அடிச்சுக்கிறது எதுக்கு காரணம்னா அதான் காரணம். நான் பண்ண தப்புக்கு தான் இங்க வந்து பிறந்திருக்கிறேன்னு நினைக்கிறது கிடையாது. இல்ல அந்த ஜாதிக்காரன் அந்த மதத்துக்காரன் தான் இதுக்கு காரணம், போ அவனை சண்டை போடு, கடவுளை விட்டு இன்னும் எட்ட போயிட்டு இருக்கிறான். அந்த மாதிரி அதெல்லாம் ஞாபகம் இருந்ததுன்னா நம்ம அந்த அளவுக்கு புலம்ப தேவையில்லை, மனசும் அவ்வளவு கவலைப்படாது, கஷ்டப்படாது. கரெக்ட். ஒருத்தவங்க சொல்லுவாங்க, எய்தவன் இருக்க அம்பை நோவானேன். அது என்னது, அது எய்தவன் இருக்க அம்பை நோவானேன், அது ஒரு கருவிதான். கரெக்ட் அப்படின்ட்டு. கரெக்ட். அது ஒரு விதத்துல கடவுளை சொல்ற மாதிரி வருது. பட் ஆனா அது கர்மா, நாம செய்த கர்மா தான் நம்மள திருப்பி அடிக்குது. அப்ப எய்தவன் நம்மதான், எய்தவனும் நம்மதான்.
நம்ம தான் போன ஜென்மத்துல எழுதிருக்கோம், அடுத்த அது இந்த ஜென்மத்துல வந்து ஜென்மத்துல வந்து வாங்கிக்கிறோம். அடிக்குது, திருப்பி அடிக்குது. கரெக்ட் அதான் எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். நியூட்டன்ஸ் லா கரெக்ட் வந்து கர்ம விதிதான், அது இதுக்கும் கரெக்ட் பொருந்தும். கரெக்ட். சோ அதை நினைக்கும் போதே எனக்கு நடுக்கமா இருக்குதுன்றது. ஏன் நடுக்கமா இருக்குதுன்னா, ம். இப்ப சப்போஸ் இந்த மரணம்னு ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதாவது மரணம் இருந்தாலும் ஞாபகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். முன் ஜென்மத்துல ம். பண்றது, போன ஜென்மத்துல நிறைய பெண்களுடைய வாழ்க்கை சீரழிச்சாச்சு. பாலியல் ம். குற்றத்துல, விபச்சாரத்துல இதுல பண்ணியாச்சு. ம். இப்ப அவன் அவன் அப்படி பண்ணவன் வந்து இப்ப ஒரு பொண்ணா பிறகுறான். ம். பொண்ணா பிறக்கும் பொழுது ஒரு 13 வயசு இருக்கும்போது அந்த பொண்ணை கடத்திட்டு போயிடுறாங்க. கடத்திட்டு ம். போய் ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அவனுக்கு பெருசா அது வலிக்காது. ஏன்னா இவன் ம். பண்ணான்றது இவனுக்கு தெரியும். ஆனா இப்ப அது ம். ஞாபகம் இல்லாத போது அது பயங்கர நடுக்கத்தை கொடுக்கும். ம். அப்புறம் இந்த ஞானம் இருக்கும்போது நமக்கு தெரியும். இந்த சின்ன ம். வயசுலயே நமக்கு இப்படி ஆகுதுன்னா நம்ம என்னென்ன பண்ணியிருப்போம். அது அது ம். சொல்லுவாங்க, ம். இவங்க நண்பர்களே சொல்லுவாங்க. நீ அதாவது நீன்னு சொல்லாம ஜெனரலா சொல்லுவாங்க. நம்ம அனுபவிக்கிற துக்கம் எல்லாம் நாம செய்த பாவத்தோடு ஒப்பிடும்போது பாதி கூட கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் ம். உண்மையும் கூட. ம். அப்படி இருந்தே இப்படி ஒரு தண்டனை நடக்குதுன்னா, அப்ப எவ்வளவு பண்ணியிருப்போம் யோசிச்சு பாருங்க. இல்ல இப்ப நிறைய சிறுமி பாலியல் பலாத்காரம்லாம் சில சமயம் கேள்விப்படுறோம். ஆட்டோ சங்கர்னு ஒருத்தர் இருந்தாருல்ல, எத்தனை பெண்களுடைய வாழ்க்கையை கெடுத்தார். இப்ப அவருக்கு ஒண்ணுமே நடக்கலையே இல்லையா? அது தூக்கு போட்டாங்க, அது ஓகே. அது ஒண்ணும் பெரிய தண்டனை அது கிடையாது. இந்த ஜென்மத்துல நடக்கும். இந்த ஜென்மத்துல பொண்ணா பிறந்து ஆஹ் நடந்துட்டு இருக்கும். அந்த எந்த பொண்ணு அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா அந்த பொண்ணுக்காக இப்ப நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆட்டோ சங்கரை திட்டின ஆமா. அதே வாயி இப்ப அதே ஆமா. ஆட்டோ சங்கர் ஆத்மாவுக்காக ஃபீல் பண்ணி, ஐயோ கடவுள் கண்ணே இல்லன்ட்டு அதான் அந்த போராட்டம் கூட பண்ணும். ஒரு நிர்பயா கேஸ்ன்னு ஒண்ணு நடந்ததுல்ல, ஒரு 10 ஆஹ் வருஷத்துக்கு முன்னாடி டெல்லியில. நிறைய ரொம்ப கரெக்ட் கொடூரமா, அதுதான் முதல்ல ரொம்ப கொடூரமா நடந்தது. நடந்துச்சு. அப்ப வந்து கரெக்ட். நான் வந்து அஞ்ஞானி ஆத்மாவா இருக்கும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. ச்சே, இப்படிலாம் கூட இந்த உலகத்துல நடக்குது. இது என்ன உலகம் அப்படின்னு, இது இது கரெக்ட். நியாயமான்ற மாதிரிலாம் ரொம்ப மனசு போட்டு குழம்பிட்டு அப்படியே தூங்கிட்டேன். அப்ப கனவுல வந்துச்சு, எனக்கு ஆன்சரே வந்துருச்சு. எப்படின்னா, பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ்ன்னு ஒண்ணு அனுப்பிச்சாங்கல்ல சிலோனுக்கு. ஆமா. அந்த விடுதலை புலி அந்த டைம் ம், போராட்ட டைம்ல அந்த பீஸ் ம். கீப்பிங் ஃபோர்ஸ் அநியாயம் பண்ணாங்க. ஆமா. அந்த சிலோன் காமன். பொண்ணுங்கள, நிறைய ஆமா. பொண்ணுங்கள வீணாக்குனாங்கல்ல. ம், அந்த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ்ல இருந்த ஒருத்தன் தான் இப்ப நிர்பயா. ம். செம. அப்ப அவ்வளவு பேர் தெரியுது. சீரழிச்சவன். ம். அப்படின்னு ஆன்சரே வருது கனவுல. ஏன்னா சூப்பர் பாருங்க. எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்ல. ஆனா ரொம்ப நொந்துட்டு இது பண்ணாச்சா, இப்படி எல்லாம் நடக்குது இந்த ம். உலகத்துல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணும்போது கடவுள் ஆறுதல் படுத்துறாரு. இந்த மாதிரி அப்ப யோசிச்சு இவ்வளவு பாருங்க. யாரோ வருத்தப்படுறவன் ஒருத்தருக்கே கடவுள் காட்சி காட்டுறாருன்னா, நம்ம காட்சி பண்றது காட்டுறாரு. காட்சி காட்டாம விட மாட்டாரு. அத காட்டும்போது அப்படியே அமைதி ஆயிடுவோம். ஷாக் ஆயிடுவோம். இவ்வளவு பண்ணியிருக்கிறோமா நாம? அப்ப அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ம். ஒண்ணுமே கிடையாதுன்னு தோணும். ஆமா. ம். சோ அது 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 தெரியாததுனால தான் இந்த நடுக்கம். அந்த மறுஜென்மன்ற ம். ஒண்ணு தெரியாதனால தான் முஸ்லிம் சகோதரர்களும், கிறிஸ்தவ சகோதரர்களும் படாத வேதனைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. எந்த நேரமும் அழுகுரல் தான். நீங்க சர்ச்சுக்கு ஆமா. போனாலும் சரி, மசூதிக்கு போனாலும் சரி, அத அத பாடுற விதமே வந்து அவர் அழுகுற மாதிரியே தான் இருக்கும். ஆமா. இந்துக்களும் அழுகுறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் இது ஒண்ணும் அப்படியே ஆழமா மைண்ட்ல எப்பவும் வச்சிருக்கிறது கிடையாது. எப்பயும் சும்மா வேணா யாராவது சொல்லுவாங்களே ஒருத்தர் தவிர சொல்லிப்பாங்க, விதி ம். நம்ம என்ன பாவம் செஞ்சனோம் அப்படி சொல்லி ம். புலம்புவாங்க. நான் என்ன ம். பாவம் பண்ணனோ இப்ப அனுபவிக்கிறேன் அதையும் அப்படிலாம் நினைச்சு சொல்லி புலம்பிட்டு புலம்புவாங்க. தான் இருப்பாங்க. பட் ஆனா இதை விட அவங்களுக்கு அது பயங்கர வலியா இருக்கும். யார கேட்கிறதுனே தெரியாது. ஏன்னா பண்றதே கடவுள் இல்லன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் எங்க அவர்கிட்ட இது போய் அதை விட கேட்கறது? மோசமா. ஆமா. அது ரொம்ப கொடூரமானது இல்லையா? அதான். ம். அப்ப கடவுள்கிட்ட கதர்றதுக்கு நமக்கு துக்கம் குடுக்குறவங்க கிட்ட கதறினா கூட விட்டுருவோம். அங்க கதற மாட்றாங்க. அவன எதிர்த்து சண்டை போட்டுன்னு இருக்கிறாங்க. என்ன பண்றது? சரி. ஆ அடுத்தது படிங்க சிஸ்டர். துன்மார்க்கர் ஜீவித்து விருத்தராகி வல்லவர் ஆவாரேன். ம். அவர்களோடு கூட அவர்கள் சந்ததியார் அவர்களுக்கு முன்பாகவும் அவர்கள் பிள்ளைகள் அவர்களுக்கு கண்களுக்கு முன்பாகவும் திடப்படுகிறார்கள். ம். அற்புதம் அவர்கள் படிங்க. வீடுகள் பயம் இல்லாமல் பத்திரப்பட்டிருக்கும். தேவனுடைய மிலாறு அவர்கள் மேல் வருகிறதில்லை. ம். அவர்களுடையது எருது பொழிந்தால் வீணாய் போகாது. ம். அவர்களுடைய பசு சினை அழியாமல் ஈனுகிறது. ம். அவர்கள் தங்கள் குழந்தைகளை ஒரு மந்தையைப் போல வெளியே போக விடுகிறார்கள். அவர்கள் பிள்ளைகள் குதித்து விளையாடுகிறார்கள். ம். அவர்கள் தம்புரையும் சுரமண்டலத்தையும் எடுத்து பாடி
கிண்ணறத்தின் ஓசைக்கு சந்தோஷப்படுகிறார்கள். ம், அவர்கள் செல்வவான்களாய் தங்கள் நாட்களை போக்கி ஒரு கணப்பொழுதிலே பாதாளத்தில் இறங்குகிறார்கள். ம், அவர்கள் தேவனை நோக்கி, எங்களை விட்டு விலகிரும், உம்முடைய ம், வழிகளை அறிய விரும்போம். ம், சர்வ வல்லவராய் நாம் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதனால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். ம், ஆனாலும் அவர்கள் வாழ்வு அவர்கள் கையில் இராது. துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாய் இருப்பதாக. ம். சரி, ஓகே. எத்தனை ஆமா. ஆஹ் இருக்கட்டும், இதே இருக்கட்டும். சோ இங்க என்ன புலம்புறாரு அப்படின்னா, உம் எங்க லௌகீக அம்மா இப்படிதான் புலம்புவாங்க. ஊர்ல இருக்கிறவங்க உம் எல்லாம் நல்லா இருக்கிறானே, என்ன மட்டும் ஏன் சோதிக்கிற? நான் சொல்லுவேன், ஏம்மா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நீ வேண்டுனா பரவாயில்ல, அவன் நல்லா இருக்கிறானே நீ ஏன் வயிறு எறி அதே வயிற்றுச்சல். அப்படின்ட்டு. So, அதுதான் இங்க பண்ணிட்டு இருக்கிறாரு இவர். கெட்டவன் யோபு தான் சந்தோஷமா இருக்கானே அப்படி யோபு அதான் சொல்லுவாங்கல்ல பண்றாரு. சாதாரண. என்ன பண்றாருன்னா, வீணா போனவங்களுக்கு எல்லாம் எதுக்கு ஜென்மம் கொடுக்குறாங்க? நல்ல எரும மாடு மாதிரி வளர்ந்து சக்திசாலியா இருக்கிறான் வயசான காலத்திலயும் 10, 15 பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு. ஆஹ் அவங்க குழந்தைங்க எல்லாம் நல்ல குழந்தைங்களா இருக்காங்க. இதுவும் சொல்லுவாங்க. ரேஷன் அரிசி போட்டவனுடைய குழந்தைங்க எல்லாம் அவ்வளவு அன்பா நல்லா படிச்சு வளர்ந்துருக்குதுங்களே அப்படின்னுவாங்க. அப்ப அவங்களுடைய குழந்தைகள் குடும்பம் எல்லாம் அவங்க கண்ணு முன்னாடி அப்படியே குளிர்ச்சியா இருக்கிறாங்களே. ஏன்னா இவருடைய குழந்தை எல்லாம் இறந்துட்டாங்க. சோ நான் கடவுளுடைய வழிபடி நடக்கிறேன். நான் எல்லாத்தையும் எனக்கு இழந்து நிக்கிறேன். ஆனா அவன் பண்றதெல்லாம் பாவம். ஆனா வம்சம் வம்சமா நல்லா இருக்கிறானே, குழந்தை குட்டியோட நல்லா இருக்கிறானே, ஒருத்தர் கூட குழந்தை இல்லைன்னு கூட அந்த கவலை கூட இல்லையே. அவங்க வீட்டுல அந்த களவாடுறது இது ஏன்னா திருடனே அவன் தான். திருடன் வீட்டுல போய் யாரு திருட போறான்? அவன் கதவை திறந்து போட்டு நிம்மதியா தூங்குறானே. இது ஆனா தோணும், நிறைய தோணும். என்ன அப்படின்னா, சின்ன வயசுல எதையாவது ஒண்ணு, இப்ப சைக்கிளே பூட்ட மறந்துட்டோம்னா நம்ம எதை மறக்கிறோமோ அது காணாம போயிடும். அதாவது அந்த அந்த நேரம் கொஞ்சம் கவனம் கொடுத்து அதை பூட்டிட்டு வந்திருக்கலாமேன்னு தோணும். ஆனா நிறைய பேர் பூட்டவே மாட்டாங்க, விட்டுட்டு போவாங்க. ஆனா அது அப்படியே தான் இருக்கும். ஆச்சரியமா இருக்கு, எப்படிடா இதுன்ட்டு. அப்ப பயமும் இல்ல, கடவுளுடைய கோபமும் அவங்க மேல வரமாட்டேங்குது. நான் பாட்டுக்கு செவனேன்னு இருந்தேன், என்ன போட்டு இந்த அடி மிதிக்கிறாரே கடவுள் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அந்த பசுவை வந்து சினை ஏத்துறதுக்காக இப்ப ஊசி போடுறாங்க. அப்ப எருது வச்சிருப்பாங்க இல்லையா, அது ஒரு தடவை கூட தப்பாகிறது கிடையாது. கண்டிப்பா அது கன்று போட்டுருது, கன்று போட்டுருது, கன்சீவ் ஆயிடுது அப்படின்றாங்க. மலடியா இல்லாம இருக்குது பசுவும் அப்படின்றாங்க. சோ அவனுக்கு எதுவுமே இல்லையா. சில பசு வந்து கண்ணு போடாது போல இருக்குது. சோ அதனால அப்படி சொல்றாங்க. அதே மாதிரி அவங்களுடைய குழந்தைகளை எல்லாத்தையும் கும்பலா அனுப்புறாங்க. அவங்க சந்தோஷமா ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கிறாங்க, பாட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஆட்டம் ஆடிட்டு இருக்கிறாங்க. எந்த விதமான துக்கமும் அவங்களுக்கும் வரல, அவங்க சந்ததியினருக்கும் வரல. திடீர்னு ஒரு நாள் இறந்துடுறாங்க, எந்த பிரச்சனையும் அனுபவிக்காம. இத்தனைக்கும் அவங்க கேக்குறாங்க, அவங்க அப்படியே கடவுளை வழிபட்டாங்களா அப்படின்னா, கடவுளா எதுக்கு, நீ போ, எங்களை விட்டு போ, உன்னுடைய ஞானம் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னவங்க. அவங்க நல்லா இருக்கிறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த பிரம்மகுமாரிகள் ஞானம் எடுத்தோடனே, பாரு இதுக்கு முன்னாடி நீ நல்லா இருந்தல்ல, இப்ப எவ்வளவு பிரச்சனை பாரு, எல்லாம் இதனால்தான், அதை விட்டுடுமா அப்படின்னுவாங்க. அப்ப யாருப்பா எல்லாருக்கும் ஆட்சியாளன்னு? கடவுளுடைய ராஜ்யம் நடக்குதா? நான் எதுக்கு அவரை வழிபடணும், என்ன லாபம் எனக்கு அப்படின்னு கேட்பாங்களாம். கமலஹாசன் கேட்டாருல்ல, நான் வாதமிடும் பொழுது நமக்கும் மேலான சக்தி இருக்குதான்னு அவருடைய ஃப்ரெண்டு கேட்பாராம். நாஸ்திக ஃப்ரெண்டு ஆஸ்திக ஃப்ரெண்டு கிட்ட கேட்பாராம். சாரி, ஆஸ்திக ஃப்ரெண்டு கேட்பாராம். அதுக்கு நாஸ்திக ஃப்ரெண்டு சொன்னாராம்,
இருந்துட்டு போகட்டும், கரண்ட் கூட தான் நமக்கு மேலான சக்தி, அதை என்ன கும்பிட்டுட்டா இருக்கிறோம் அப்படின்னாராம். அதனால இவரும் கும்பிடாம இருக்கிறாராம். தன் மனசு சரிப்படுத்திக்கிறார். தப்பு பண்றதுக்கெல்லாம் அது இது. ஏன்னா எப்ப அந்த கடவுள் மீது பயம் வருதோ அப்பவே பயம். இப்ப பாருங்க, மும்தாஜ் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அந்த கடவுளின் மீது நம்பிக்கை வந்த உடனே பண்ணதெல்லாம் தப்புன்றத உணர்றாங்கல்ல. எப்பவோ பண்ணது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படிம்பாங்கல்ல. முதல்ல பயப்படுறதா ஞானத்தோட ஆரம்பம் அப்படின்னு பைபிள்ல வருமே. இப்ப ஃபுல்லா அழுதுகிட்டு மெக்காவிலே கிடக்குறாங்க போல இருக்குது. அவங்க அழுதுகிட்டே வீடியோ போட்டுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி மம்தா குல்கர்னின்ட்டு ஒரு சூப்பர் ஸ்டாரா இருந்தாங்க ஹிந்தியில ஒரு காலத்துல. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். அப்ப வந்து 30-20 வருஷம் இருக்கும். சோ இப்ப வந்து அவங்க இந்த மகா கும்ப மேளால சன்னியாசியா வந்திருக்கிறாங்க. சோ அப்ப அவங்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளவு பெரிய பாவம் பண்ணோம் அப்படிங்கிறது. ஆனா மும்தாஜ் பயங்கரம், அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அது ரொம்ப சூப்பர். அது அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு பெரிய நோய் எல்லாம் வேற வந்திருக்குது. அப்ப அவங்களுக்கு திரும்ப திரும்ப அது ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குது, நீ பண்ண பாவத்துக்கு இதுன்ட்டு. அப்ப அது யாராவது போதிச்சாங்களா? பிரம்மஸ்ரீ மகாவிஷ்ணு வந்து பாவம் செஞ்சதுனாலதான் நீங்க ஊனமா பிறந்தீங்கன்றதுக்கு அவ்வளோ எதிர்ப்பு. இப்ப இவங்க முஸ்லிம் தானே, இவங்களுக்கு தெரியுது இல்ல பாவம் பண்ணதுக்கு தான் இது நடக்குதுன்னு தானே அழுகுறாங்க. ஆனா அந்த மாதிரி இருக்கிறாங்களே. கடவுளை வணங்கினா எனக்கு என்னடா காசாடா கிடைக்க போகுது, அவன் உழைச்சா தாண்டா காசு சொல்லுவாங்க. இப்பயும் சொல்லுவாங்க, இப்பதான் அதிகமா சொல்றாங்க. இப்ப கூட பிரம்மஸ்ரீ மகாவிஷ்ணு ஒரு சகோதரி பேட்டி எடுக்கிறாங்க. நாங்க இந்த நேரம் போய் நீங்க ஊனம்ன்றீங்க, அதுன்றீங்க, இதுன்றீங்க, அவன் வேலைக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும், இப்படிதான் நினைப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதே நடிகர்கள் கிட்ட பேட்டி எடுக்கும்போது அப்படியே ரொம்ப பவ்யமா கேட்பாங்க. இவர்கிட்ட கேட்கும்போது ஒரு அகங்காரத்தோட கேக்குறாங்க. அப்படி ஆயிடுச்சு உலகம். சோ அடுத்தது வந்து அவர்களுடைய நலன் வந்து அவர்கள் கையில தானே இருந்திருக்குது. நான் தான் கடவுள் கையில இருக்குதுன்னு சொல்லி நம்பிட்டனோ அப்படின்னு. ஆனா இவங்க பிராக்கெட்ல ஒண்ணு போட்டு அதை சரிப்படுத்த ட்ரை பண்றாங்க. என்னன்னா, அந்த மாதிரி துன்மார்க்கனுடைய வழி என்கிட்ட இருந்து விலகி இருக்கட்டும். இவங்க வந்து யோபு வந்து ஹீரோனே நம்பிட்டு இருக்கிறாங்க கிறிஸ்டியன்ஸ் எல்லாமே. அதனால இதை படிக்கும்போது அவங்களால புரிஞ்சுக்க முடியல. இல்லையே, நம்ம ஹீரோ மாதிரி இல்ல நம்ம பாதிரியார் எல்லாம் சொன்னாங்க. அப்ப என்னன்னா, கடைசியில வந்து யோபுக்கு சப்போர்ட்டா கடவுள் பண்றாரு. அது எப்படி வருதுன்றத நம்மளும் ஆச்சரியத்தோட பாத்துட்டு இருக்கிறோம், எப்படி எடுத்துட்டு போறாங்கன்ட்டு. ஆனா இப்போதைக்கு அவர் கடவுளை நிந்தனை தான் பண்றாரு. அவனெல்லாம் நல்லா வச்சுட்டு என்ன இப்படி படுத்திட்டியேடா பாவின்னா அது எப்படி மகிமையா இருக்க முடியும்? ஓகே சிஸ்டர், அது 17 படிங்க. எத்தனை சடுதியில் துன்மார்க்கரின் விளக்கு அணைந்து போம். அவர் தமது கோபத்தினால் வேதனைகளை பகிர்ந்து கொடுக்கையில் அவர்கள் ஆபத்து அவர்கள் மேல் வரும். அவர்கள் காற்று முகத்தில் அது ஆக்சுவலா அந்த டிரான்ஸ்லேஷன்ல நிறைய டிரான்ஸ்லேஷன்ல மாறி வருது. ஏன்னா இவ்வளவு நேரம் பேசினதுல இருந்து இது டக்குன்னு வேற மாதிரி போற மாதிரி வருது. அது ஆக்சுவலா நண்பர்கள் தான் அப்படி பேசுவாங்க. தப்பு பண்ணா அவனுக்கு இப்படி எல்லாம் வரும். இவர் சொல்றாரு இல்ல, தப்பு பண்றவன் நல்லா தானே இருக்கிறான்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க யோபு ஹீரோ ஆக்கணுன்றதுக்காக டிரான்ஸ்லேஷன்ல நிறைய தில்லுமுள்ளு பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. இந்த டிரான்ஸ்லேஷன்ல தெளிவா போட்டிருக்குது. என்ன போட்டிருக்குன்னா, எத்தனை தடவைப்பா துன்மார்க்கனுடைய ஒளி மங்கி நீ பார்த்த, அவன் நல்லா தானே இருக்கிறான் அப்படின்னு கேள்விக்குறி வருது. நான் இதுல அப்படி போடல. அவனுக்கு எங்கேயாவது பிரச்சனை வருது அவன் வாழ்க்கையில, இல்ல எத்தனை தடவை அவன் வலையில சிக்கி இருக்கிறான், கடவுளுடைய கோப வலையில எத்தனை தடவை சிக்கி இருக்கிறான் அப்படின்னு கேள்வியா கேக்குறாங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, சிக்கிக்கிட்டான் இப்படின்னு மாத்திடுறாங்க. சுத்தமா மாறிடுது. மாத்தி இவனை ஹீரோ ஆக்குறாங்க யோபுவ. அதான் இங்க விஷயம். சரி பாப்போம். அடுத்தது படிங்க சிஸ்டர். அவர்கள் காற்று முகத்தில் இருக்கின்ற துரும்பை போலவும் பெருங்காற்று பறக்கடிக்கிற பதரை போலவும் இருக்கிறார்கள். இது அப்படியே கேள்விக்குறி. எத்தனை தடவை அவன் வந்து காத்துல பார்க்கிற துரும்பு மாதிரி இருந்ததை நீ பார்த்திருக்கிற? புயல்ல எப்ப அவன் சிக்கி இருக்கிறான் அப்படின்னு கேக்குறான்.
ஏன்னா இது வரைக்கும் அப்படித்தானே பேசிட்டு இருந்தாரு. இப்ப திடீர்னு மாத்தியா பேசுவாரு? அவன் வந்து திடீர்னு காணாம போயிட்டான்னு அப்படி வராது இல்லையா? கரெக்ட். அடுத்தது 19 சிஸ்டர். தேவன் அவனுடைய அக்கிரமத்தை அவன் பிள்ளைகளுக்கு வைத்து வைக்கிறார். அவர் உணரத்தக்க விதமாய் அதை அவனுக்கு பலிக்க பண்ணுகிறார். இதுல பாருங்க முக்கியம். இது வந்து திட்டமிட்டே டிரான்ஸ்லேஷனை மாத்தி போட்டிருக்கிறாங்க. இங்க என்ன போட்டிருக்குன்னா, நீ சொல்ற நண்பனை பார்த்து சொல்ற, நீ என்ன சொல்றன்னா, உடுப்பா குழந்தைக்கு வந்து தண்டனை கொடுத்துடுவாரு. ஏன் குழந்தைக்கு கொடுக்கணும்? அவங்க கிட்ட எல்லாம் கொடுக்கணும். அவன் தானே தப்பு பண்ணான். ஏன்னா பைபிள்ல இப்படிதான் போட்டிருக்கும். பைபிள்ல இது வரைக்கும் அவன் உணரணும்னு அவன் பிள்ளைக்கு பலிக்க பண்ணுகிறாருன்னு வந்திருக்கு. அவன் உணர்றதுக்காக பிள்ளைக்கு செய்யறாரு. அது இவங்க பண்ற வேலை அது. ஆனா இதுல அப்படி போட்டு இல்ல. ஏன்னா இவன் டென்ஷன்ல பேசிட்டு இருக்கிறான். அவன் நல்லா இருக்கிறானேன்னு வயிறு எரிஞ்சு பேசிட்டு இருக்கிறான். அப்ப அவன் கஷ்டப்படுறானேன்ட்டு எப்படி உடனே பேசுவான் இல்லையா? இவன் என்ன சொல்றான், நீ என்ன சொல்ற, கவலைப்படாதப்பா குழந்தைங்களை தண்டிப்பான்னு சொல்ற. எதுக்கு குழந்தைய தண்டிக்கணும்? இவன் தானே தப்பு பண்ணா. அப்ப இவனுக்கு தானே தண்டனை கொடுக்கணும். இது ஒட்டு மொத்தமா பைபிள் நம்பிக்கை அப்படி திருப்பி போடுற மாதிரி இதுக்கெல்லாம் மாறி வருது. இதுக்கெல்லாம் பதில் பாத்தீங்கன்னா, இதுக்கான பதிலே பாத்தீங்கன்னா இந்து மதத்துடைய கர்மத்தின் விதி தான். கர்மத்தின் விதி முன் ஜென்மம் மறுஜென்மம் தான். அவன் செய்தான். இப்ப நீ பாவம் செஞ்சிருக்கிற முன் ஜென்மத்துல இப்ப அனுபவிக்கிற யோபு. அவன் இப்பதானே செய்யறான். இனி அவனே அனுபவிப்பான். உனக்காக உன் குழந்தை தண்டனை அனுபவிப்பான்றது பைபிள் குரான்ல கொடுக்கப்பட்ட வசனங்கள். நீதான் அனுபவிப்ப. ஆனா அதே இதுல பைபிள்ல இருக்குது. அதுல எப்படி இருக்குன்னா, தந்தை செய்த தவறுக்கு மகனுக்கு தண்டனை கொடுக்க கூடாது, அதாவது மனிதர்கள் கொடுக்க கூடாதுன்ட்டு. ஆனா கடவுள் வந்து கொடுப்பாராம். இப்படி கடவுள் இருப்பாரா? மனிதனே அதை பண்ணக்கூடாதுன்னு போது கடவுள் பண்ணுவாரா? ஆனா அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மகன் அப்படி பிறக்கிறாங்க அப்படின்னா, தப்பானவனுக்கு தப்பானவன் தான் மகனா பிறப்பான். நினைச்சுக்கிறாங்க அப்பா செஞ்ச தப்புக்கு இப்ப பிள்ளை அனுபவிக்கிறான் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா அவனும் தப்பு பண்ணிருக்கிறான். அதனாலதான் இப்ப வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கிறான். கரெக்ட். இவனுக்கு அவனுக்கு கர்ம கணக்கு இருக்கு. அதனாலதான் பிள்ளையா பிறந்து வந்து இப்படி செய்யறான். கரெக்ட். அப்ப அதான் சொல்றாரு, நீ என்னமோ சொல்றிய கடவுள் மகனுக்கு சேர்த்து வைப்பாருன்ட்டு. மகனுக்கு எதுக்கு கொடுக்கணும்? இவனுக்கு கொடுக்க வேண்டியதானே தண்டனையா? நான் அதை பார்த்து கொஞ்சம் திருப்தியாவது பட்டிருப்பேன்ல இல்லையா? அடுத்தது சொல்லுங்க சிஸ்டர். 20. அவனுடைய அழிவை அவனுடைய கண்கள் காணும், சர்வ வல்லவருடைய உக்கிரத்தை குடிப்பான். ஆனா இங்க எப்படி இருக்குதுன்னா, அது அப்படி கிடையாது. அவனுடைய கண்கள் அவனுடைய என்ன சொல்லுங்க, அவனுடைய கண்கள் அவனுடைய அழிவை அவனுடைய கண்களே காணும். காணும்னு வரல, அவனுடைய அழிவை அவனுடைய கண்களே பார்க்கட்டும் அப்படி வருது இங்க. அவன் பார்க்கட்டுமே, கடவுளின் கோபம் அவனை சூழட்டுமே. அது வந்து நண்பர்கள் சொல்றது, அது நண்பர்கள் சொல்றது. சொல்லும் பொழுதுதான் இவனுக்கு கோபம் வருது. அப்ப நான் தப்பு பண்ணேன்னு சொல்றீங்களா? இப்ப இவரு இத சொல்றாருன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, அதனாலதான் நான் இப்படி ஆகுறேன்னு ஆயிடும். அவரே அவரை எடுத்து பேசிக்கிற மாதிரி ஆயிடும்ல. அப்ப ஓகே, ரொம்ப சூப்பரானது. 21வது பாயிண்ட், அது படிங்களா? இல்ல 20ல இருந்து படிங்களா? அவனுடைய 20 வந்து அவனுடைய அழிவை அவனுடைய கண்கள் காணும், சர்வ வல்லவருடைய உக்கிரத்தை குடிப்பான். அந்த உக்கிரத்தை அனுபவிப்பான். குடிக்கட்டுமே அப்படின்னு வருது இங்க. குடிப்பான் இல்ல, குடிக்கட்டும். லெட் ஹிம் சஃபர் அப்படி வருது. அடுத்தது, அவன் மாதங்களின் தொகை குறுக்கப்படும் போது அவனுக்கு பிற்பாடு அவன் வீட்டை பற்றி அவனுக்கு இருக்கும் விருப்பம் என்ன? இது ஒண்ணுதான் கரெக்டா வந்திருக்கு. என்னன்னா, அவங்க என்ன சொல்றாங்க, உனக்கு தெரியாதுப்பா, அவன் ஆடுற ஆட்டெல்லாம் ஆடுவான், ஆனா அவனுடைய ஆயுள் குறைஞ்சிடும், சீக்கிரமா இறந்துடுவான். அது மாதிரி ரவுடிகள்லாம் இறக்குறாங்க பாக்குறோம். ஆனா இவரு என்ன கேக்குறாரு, அவனே செத்து போன அப்புறம் அவன் குடும்பத்துல உள்ளவங்க படுற கஷ்டத்தை அவன் ஏன் யோசிக்க போறான்? சூப்பரான விஷயம் இல்ல இது. என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன், கிறிஸ்டின் ஃப்ரெண்டு, பாதிரியாரா கூட போயிட்டு அப்புறம் வெளில வந்துட்டான். அவன் வந்து சொல்லுவான், அவங்க அப்பா வந்து யாருக்கும் எந்த செலவும் பண்ண மாட்டாராம். அப்ப சொல்லுவானா, அப்பா நீ செத்தா யாருமே வரமாட்டாங்கப்பா,
உங்க அப்பா சொல்லுவாரு, டேய் நானே செத்தப்புறம் எவன் வந்தா என்ன வராட்டி என்ன, வந்தானே வராட்டி என்ன. சூப்பரான பாயிண்ட் இல்ல, நானே போன அப்புறம் பார்க்க வாடா போறா. அந்த மாதிரி இங்க வந்து அவனே செத்த பிறகு அவன் வீட்டுல இருக்கிறவங்கள பத்தி அவன் ஏன் கவலைப்பட போறான்? அவன் புள்ள அனுபவிப்பான், வரும். இவன் கஷ்டப்பட்டான். ஏன்னா இதுக்கு முன்னாடி கடவுள் சொன்னார் இல்லையா, இவனுடைய 3வது சந்ததியை பழி வாங்குவேன்ட்டு. அதனால நடக்குது. ஏன்டா தப்பு பண்ணவன் எவனோ ஒருத்தன் அவனுடைய பேர குழந்தைய பார்த்து நீ பழி வாங்குறேன்னா என்ன அர்த்தம்? இத்தனைக்கும் அவன் ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டான். சோ ஆக்சுவலா இந்து மதத்துல இந்த நம்பிக்கை இருக்குது. வேதத்துல இல்லாம இருக்கலாம், ஆனா மதத்துல இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து முன்னோர்களின் சாபம், பெண்ணோடைய சாபம் இருக்கு இந்த குடும்பத்துல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த குடும்பமே விளங்காம போட்டுன்னு சாபம் விட்டுருக்காங்க, அதனாலதான் இந்த வம்சமே கஷ்டப்படுது கஷ்டப்படுதுன்னுவாங்க. அந்த குடும்பத்திலேயே ஆண் குழந்தையே பிறக்காமலாம் இருக்கும், நிறைய குழந்தை. ஆச்சரியமா இருக்கும், எல்லாருக்கும் பெண் குழந்தையே பிறந்துட்டு இருக்கும். ஏதோ தப்பி தவறி ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், அது பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ல இறந்துடும் அல்லது மனநலம் பாதிக்கப்பட்டதா போயிடும். இப்படி எல்லாம் பாக்குறோம். ஆச்சரியமா இருக்குது ஆனா இதெல்லாம். சரி, சபிக்கப்பட்டவர்கள்லாம் ஒன்னா வந்து சேர்றாங்க, ஒரு குடும்பத்துல வந்து சேர்றாங்க. அதான் அந்த கர்ம கணக்குப்படி வந்து சேர்றாங்க. இல்ல இது ஆக்சுவலா ஆண் குழந்தை பிறக்கலன்றது ஒரு சாபம் சொல்ல முடியாது. இப்ப ஆண் குழந்தை எல்லாம் அப்பா அம்மா என்ன பாத்துக்கிட்டா இருக்கிறாங்க. ஒரு சாபமா நினைக்கிறாங்க. அது ஒரு காலத்துக்கு வாரிசு இருந்துச்சு. இப்ப அவங்க கையில சொத்து கிடையாது. ஆண் குழந்தை பிறந்தா என்ன பிறக்காட்டினா என்ன கொடுக்க போறாங்க இல்லையா? அந்த குழந்தையும் இப்ப பாத்துக்க போறதும் கிடையாது. அதனால இப்போதைக்கு அது பிரச்சனை கிடையாது. சரி, ஓகே சிஸ்டர். 22 இப்பதான் ஒரு பாயிண்ட்டுக்கு வராரு. உயர்ந்தோரை நியாயம் தீர்க்கிற தேவனுக்கு அறிவை உணர்த்த யாரால் ஆகும்? அதாவது கேட்கிறாரு, அதாவது கடவுள் அறிவு கெட்ட கடவுளேன்னு சொல்றாரு. கரெக்டா சொல்லணும்னா இப்படி எல்லாம் பண்றாங்க. ஆனா என்ன பண்றது, உயரத்துல இருக்கிறவனுக்கே நியாயாதிபதிகளுக்கெல்லாம் நியாயாதிபதியா இருக்கிறாரு. அவரு இப்படி பண்றாரு. அவருக்கு நம்ம என்னத்த அவருக்கு யாரு போய் இந்த நியாயத்தை சொல்றதுன்ற, இப்படி எல்லாம் வச்சிருக்கிறே உனக்கு அறிவு இருக்குதான்னு யாரு சொல்றதுன்ற. சோ இதுக்கான பதில நாம கண்டிப்பா சொல்லுவோம். சரி, இப்போதைக்கு பாப்போம் இவருடைய இதுல. சொல்லுங்க சிஸ்டர். ஒருவன் நிர்வாகத்தோடும் சுகத்தோடும் வாழ்ந்து குறையற்ற பலனுள்ளவனாய் சாகிறான். அடுத்தது, அவனுடைய பால் பாத்திரங்கள் பாலால் நிரம்பி இருக்கிறது, அவன் எலும்புகளில் ஊன் புஷ்டியாய் இருக்கிறது. வேறொருவன் ஒரு நாளாவது சந்தோஷத்தோட சாப்பிடாமல் மன கிளேசத்தோட சாகிறான். இன்னொருத்தன் சந்தோஷமா இப்படி இருக்கிறான், ஒருத்தன் இப்படி சாகுறான். இதுக்கு என்ன காரணம்? இதத்தான் பிரம்மஸ்ரீ மகாவிஷ்ணு கேட்டார். இததான் கேட்டார். ஏன் ஒருத்தன் ஏழையா பிறக்கிறான், ஒருத்தர் ஏன் பணக்காரனா பிறக்கிறான்? இதுதான் கர்மத்தின் விதியினர். இது பெரிய தப்புன்ட்டு அவரு ஜெயில இருந்து வந்த பிறகும் அவரை புடிச்சு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப மனிதர்களுடைய புத்தி எப்படி நிறைய பேருக்கும் அதே ஆன்சர் தெரியும், அதே மாதிரிதான் கேள்வியும் கேட்பாங்க. இது சர்வசாதாரணமா இந்து மதத்துல உள்ளதுதான். அவர் புதுசா சொல்லல, அத போய் என்னமோ புதுசா சொன்ன மாதிரி ஜெயில போட்டுட்டாங்க. கரெக்ட். அப்ப அதான் இருவருமே சமமாய் மண்ணிலே படுத்துக் கொள்கிறார்கள், புழுக்கள் அவர்களை மேல் போடும். அதாவது ஒரு நாள் இறக்கதான் போறாங்க ரெண்டு பேரும். எல்லாரும் போயிடுறாங்க. பட் ஆனா இருக்கும்போது ஒருத்தன் சந்தோஷமா இருந்தானே, ஒருத்தன் நிம்மதியா சாப்பிட கூட முடியாம இருந்தானே, ஒரு நாள் கூட சந்தோஷமா இல்லையே அவன். இது என்ன 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 அன்பே சிவத்துல வர டயலாக். இது என்ன விதமான ஒரு செட்டப்? மாதவன் சொல்லுவாருல்ல கமலை பார்த்து, சரியில்லை. ஆமா ஆமா. ஒரு கிடைக்காத ஒரு ஏபி குரூப் ரத்தத்தை கொடுக்க வச்சுட்டு சாவடிக்கிறாரு. என்ன இது? உடனே இதெல்லாம் பார்க்கும்போது கடவுள் இருக்காரா இல்லையான்னு எனக்கு டவுட்டா இருக்குது. இல்ல கடவுள் இருக்காரு, நான் உங்களை மாதிரி கிடையாது. உடனே கமல், நம்புங்க இருக்காரு. அப்படியா, நீங்க நம்புறீங்களா? எந்த கடவுளை? உடனே இப்படின்னு உடனே நானும் ஒரு காலத்துல அந்த படத்தை ரசிச்சேன்னு நினைக்கும் போதுதான் கொடுமையா இருக்குது இல்லையா? என்ன பண்றது? சரி, அந்த விஷயம் தான் இங்க நடக்குது. அப்ப கடவுள் இல்லைன்னு சொல்ல வராங்க. இவரு நாத்திகத்தை தான் இங்க போதிச்சுட்டு இருக்காரு. ஆனா நான் கடவுளை நம்புறேன்னு மட்டும் சொல்லிடுவேன்.
இதெல்லாம் நான் திட்டுவேன், ஆனா எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்குது, அதனாலதான் நான் புலம்புறேன் அப்படி சொல்லிக்கிறேன். சரி, ஓகே. இதோ இதோ நான் உங்கள் நினைவுகளையும் நீங்கள் என்னை பற்றி அநியாயமாய் கொண்டிருக்கும் ஆலோசனைகளையும் அறிவேன். பிரபுவினுடைய வீடு எங்கே, துன்மார்க்கருடைய கூடாரம் எங்கே என்று சொல்லுகிறீர்கள். வழி நடந்து போகிறவர்களை நீங்கள் கேட்கவில்லையா? அவர்கள் சொல்லும் குறிப்புகளை நீங்கள் அறியவில்லையா? துன்மார்க்கன் ஆபத்து நாளுக்கென்று வைக்கப்படுகிறான், அவன் கோபாக்கினியின் நாளுக்கென்று கொண்டு வரப்படுகிறான். அவன் வழியை அவன் முகத்துக்கு முன்பாக. இதுல வந்து உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய மோசமான சிந்தனைகள் எனக்கு தெரியுது. என்ன டார்ச்சர் பண்ணணும்னே நீங்க இப்படி வந்து கடவுளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் நீங்க என்ன சொல்றீங்க, ஆட்சி செய்யறவனுடைய வீடு வந்து நல்லா இருக்கும், நல்ல வழியில நடக்கிறவனுடைய வீடு, துன்மார்க்கனுடைய வீட்டுல வந்து நெருப்பு பத்திக்கும் அப்படி எல்லாம் வரும். அப்ப சரி, சொந்த வீடே இல்லாதவனை பத்தி ஏன் பேச மாட்டற? அதான் பிரயாணியா நாடோடி மாதிரி இந்த வீடு அந்த வீடு அந்த வீடுன்னு போயிட்டு இருக்கிறானே, அவனை பத்தி ஏன் பேச மாட்டற அப்படின்னு கேக்குற. அவங்களுடைய அனுபவத்தை நீ ஏன் கணக்குல எடுக்க மாட்டற? அவங்க படுறதெல்லாம் உனக்கு வேதனையா தெரியலையா அப்படின்னு கேக்குற. எப்படி வந்து இந்த மனிதன், அதாவது துன்மார்க்கன் கஷ்ட காலத்துல கூட அவனுக்கு கஷ்டம் இல்லாம ஜாலியா தப்பிச்சு போயிடுறானே. நான் கூட இதை யோசிப்பேன், என்னடா அது ஒரு பெரிய இயற்கை சீற்றெல்லாம் வரும்போது ஒரு ப்ராப்ளம் கூட இறக்க மாட்டாங்களே. சென்னையே மூழ்குது, சென்னையிலதான் அவங்களும் இருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகலையே அப்படின்லாம் தோணும். சோ அததான் இங்கேயும் கேட்கிறாரு, அவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கிறான்? கோப நேரத்தில், அதாவது இயற்கை சீற்றத்தை தான் கடவுளின் கோபம்னுவாங்க, அந்த நேரத்துல அவன் ஜாலியா முக்தி அடைஞ்சிட்டு போயிடுறானே, ஒரு செகண்ட்ல போயிடுறானே, அவனுக்கு பிரச்சனை இல்லையே அப்படின்னு. சோ அதுக்குதான் என்ன பண்ணிட்டாங்க, பாவத்தின் சம்பளம் மாறணும். அவங்களுக்கு என்ன பாவத்துக்கு தண்டனைன்னு கொடுக்க தெரியல, அதனால எனக்கே ஒரு நாள் இறக்குறான்ல, அதுதான் பாவத்தின் சம்பளம். மேக்ஸிமம் தண்டனைன்னு நினைச்சுக்கிறாங்க. மரணம் தான் பெரிய தண்டனை. அதுதான் அவன் கேக்குறான், எல்லாரும் தானே சாக போறாங்கன்னு கேக்குறான். அவன் மட்டும் செத்தா ஓகே, நீங்க சொல்றதை ஏத்துக்கிறேன். 2 பேரும் தானே சாக போறான், அவன் நிம்மதியா இருந்து செத்தான், இவன் கஷ்டப்பட்டுட்டே இல்ல சாகுறான். அப்ப அது தண்டனை, மரண தண்டனைன்னு சொல்ல முடியாது. கரெக்ட். அப்ப அடுத்தது படிங்க சிஸ்டர். இது 30ல இருந்தே படிங்க, 30ல இருந்தே படிங்களா? துன்மார்க்கன் ஆபத்து நாளுக்கென்று வைக்கப்படுகிறான், அவன் கோப அக்கினியின் நாளுக்கென்று கொண்டு வரப்படுகிறான். அவன் வழியை அவன் முகத்துக்கு முன்பாக தூண்டி காண்பிக்கிறவன் யார்? அவன் செய்கைக்கு தக்க பலனை அவனுக்கு சரி கட்டுறவன் யார்? தப்பிடுறானே, நீ பண்றது தப்புடான்னு சொல்றது கூட யாரும் இல்லையே. ஏன்னா அவன் கையில காசு இருக்குது, எல்லாம் இருக்குது, நீ சொல்றதா ரைட்டுன்னு ஆமாசாமி போடுறதுக்கு ஆட்கள் வேற இருக்கிறாங்க, அவன் நல்லா வேற இருக்கிறான், அவனுக்கு வந்து யாரும் தண்டனையே கொடுக்க மாட்டாங்களே அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்தது படிங்க சிஸ்டர். அவன் கல்லறைக்கு கொண்டு வரப்படுகிறான், அவன் கோரி காக்கப்பட்டிருக்கும் பள்ளத்தாக்கின் புஷ்பத்தைகள் அவனுக்கு இன்பமாயிருக்கும். புல்பத்தைகள், பள்ளத்தாக்குல இருக்கிற புல்பத்தைகள் அவனுக்கு இன்பமாயிருக்கும். அவனுக்கு முன்னாக எண்ணிறந்த ஜனங்கள் போனது போல அவனுக்கு பின்னாக ஒவ்வொருவருக்கும் அவ்விடத்துக்கு செல்கிறார்கள். இந்த மாதிரி துன்மார்க்கர்கள் எல்லாருமே இந்த மாதிரி நல்ல ஒரு செகண்ட்ல துக்கம் அனுபவிக்காம இறக்குறாங்க. யோபு வந்து எப்படா மரணம் வரும்னு தவம் கிடக்குறாரு. இப்ப ஏன் இன்னும் என்ன வச்சுட்டு இன்னும் எவ்வளவு நாள் தான் என்ன டார்ச்சர் பண்ணுவாரு கடவுள்னு கேட்டுன்னு இருக்கிறான். நீங்கள் வீணான ஆறுதலை எனக்கு சொல்கிறது என்ன? உங்கள் மறுமொழிகளில் உண்மை கேடு இருக்கிறது என்றான். அதனால யாருக்கு என்ன லாபம்? உங்களுடைய பதில்ல ஏமாற்றம் தான் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. சோ இப்ப இவர் கேட்ட கேள்விக்கான பதில் என்ன? இதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா எனக்கு வந்து ரஜினி படம் பாபான்ற படம் வந்தது இல்லையா, அந்த டைம் நான் நாஸ்திகன். சோ அப்ப அந்த படம் பார்க்கும்போது ரஜினி நிறைய கேள்வி கேட்பார். ஃபர்ஸ்ட் நாஸ்திகனா இருக்கும்போது நிறைய கேள்வி கேட்பார். ஆனா அந்த கேள்விக்கான பதில் கொடுத்திருந்தால்
அப்பவே நான் நாஸ்திகத்தை விட்டு வெளில வந்துட்டு இருக்கேன். ஏன்னா அந்த கேள்வியை வச்சுதான் நாஸ்திகனா இருக்கிறாங்க. இப்ப நாஸ்திகத்தை தூண்டக்கூடிய விஷயங்கள் தான் இங்க நடந்து இருக்குது எல்லாமே. அப்ப இதற்கு பதில் என்ன அப்படிங்கிறது நம்ம தனியாவே ஒரு வீடியோ பரம்பொருள் மகாவிஷ்ணுவுக்காகவே ஒண்ணு போட்டிருக்கிறோம். இதுல ஷார்ட்டா சொல்றோம் என்ன அப்படின்னா, கடவுள் இதே பூமியைத்தான் சொர்க்கமாக படைத்தார். வேற எங்கேயோ சொர்க்கம் கிடையாது. 2500 வருடம் சொர்க்கமா இருந்தது, இப்ப நரகம் ஆயிடுச்சு. அந்த நரகத்தின் இறுதியில பாவம் உச்சத்துக்கு போகும்போது உலக அழிவு ஏற்படுது. ஆனா அதுக்கு முன்னாடி கடவுள் வராரு. அழிவுல இருந்து காப்பாத்த கிடையாது, அது கண்டிப்பா உலகம் அழியிற நேரம் அழிஞ்சுதான் தீரும். ஆனால் ஆத்மா அழியாதுன்னு சொல்றேன். இந்த ஆத்மா இதுவரைக்கும் இங்க இருந்தா மாதிரி இனியும் இருக்கும். ஆனா கலியுகம் அழிந்து இப்ப சொர்க்கமா மாறப்போகுது. அங்க வரப்போறீங்களா, அல்லது எங்க இருந்து ஆத்மா வந்துச்சோ அது ஆத்மாவுடைய சுடுகாடுன்னு கூட சொல்லலாம், மேல கடவுளோட இருக்கிற இடம். ஏன்னா அங்க சுய உணர்வு இருக்காது. இறந்த மாதிரி பாவத்தின் சம்பளம் மரணம்ன்றது ஆத்மாவின் மரணம், உடலுடைய மரணம் கிடையாது. ஏன்னா உடம்பு விட்டுட்டு அது இன்னொரு உடம்பு எடுத்துடும். உலக அழிவின் பொழுது நீங்க மறுபடியும் பிறக்கணும். பிறந்துட்டீங்கன்னா தான் சுகத்தையே அனுபவிக்க முடியும். ஏன்னா சொர்க்கமாக போகுது. அதுதான் நித்திய ஜீவன் சொல்றது. ஒன்ஸ் நம்ம பிறந்துட்டா கடைசி வரைக்கும் வந்துதான் ஆகணும். இப்ப கிறிஸ்தவர்கள் 2000 வருஷம் முன்னாடி தான் பூமிக்கே வருவாங்க. அது வரைக்கும் மேலேயே தான் இருப்பாங்க. சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்க, நரகத்திலும் ஆரம்பத்துல வரமாட்டாங்க. ஒரு 500 வருடம் கழிச்சு நரகத்தில் வருவாங்க. ஆனா நரகத்திலும் ஆரம்பத்துல துக்கம் எல்லாம் இருக்காது. ஆனா சொர்க்கத்தின் சுகத்தோட கம்பேர் பண்ணும்போது அது பெரிய சுகம் சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா பாவம் செய்து அடுத்த 1000 வருஷம் அவங்களுக்கு சொர்க்கம் மாதிரி இருக்கும். அடுத்த 1000 வருஷம் தான் அவங்களுக்கு துக்கமா இருக்கும். ஆனா ஒரிஜினல் சொர்க்கத்திற்கு வந்தவர்களுக்கு 2500 வருடம் சொர்க்கம், 2500 வருடம் நரகம். அந்த நரகத்திலும் பாதி அவங்களுக்கு சுகமா தான் இருக்கும். அப்ப 3/4 பங்கு சுகம், 1/4 பங்கு தான் துக்கம் சொர்க்கத்துக்கு வரவங்களுக்கு. யாரு வருவா அப்படின்னா, கடவுள் கடைசியில வரும்போது யார் அவர் சொல்றதை கேட்கிறாங்களோ, மனிதர்கள் உருவாக்கிய மதத்தை புடிச்சிட்டு தொங்குறவங்க வரமாட்டாங்க. ஒரு மதத்தை புடிச்சிட்டு தொங்குறாங்கன்னா, மதத்தை மதஸ்தாபகர் உருவாக்குறாரு. அவங்க மேல மதஸ்தாபகர் இத மரத்தை தலைகீழ கட்டி தொங்க விட்ட மாதிரி இருக்கு இல்லையா, தலைகீழ் சிருஷ்டி மரத்தின் விதையாக நான் இருக்கிறேன் கீதையில இருக்கும். சோ அப்படி இருப்பவர் தான் சிவபெருமான். அங்க கிருஷ்ணர்னு பேரை போட்டாங்க. சிவனுடைய மகிமையை தூக்கி கிருஷ்ணருக்கு அங்க போட்ட மாதிரி இயேசுக்கு இங்க போட்டாங்க. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு மதத்திலும் இருக்குது. கர்த்தரோட மகிமையை இயேசுவுக்கு போட்டாங்க. அப்ப இந்த மரத்தில் ஒரு கிளையும் ஒரு மதம். இதுல மெயின் தண்டு தான் சொர்க்கத்தில் வரக்கூடிய தேவதைகள். அவங்கதான் முதல்ல இறங்குவாங்க மேல சொர்க்கத்துல இருந்து. சோ இப்ப மதத்தை விடமாட்டேன்னு நினைக்கிறவங்க அந்த தர்மஸ்தாபகர் இருக்கிற கிளையை பிடிச்சி தொங்கிட்டு இருப்பாங்க மேல. அந்த தர்மஸ்தாபகர் இறங்கிய பிறகுதான் அவங்களே வருவாங்க. அப்ப இதை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த மரத்தின் விதையை பிடிக்கணும், கடவுளை பிடிக்கணும். அவங்கதான் சொர்க்கத்துக்கு வர முடியும். அதை இயேசு சொல்வாரு, என்னை நோக்கி கூப்பிடுறவனுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடையாது, உன்னை யாருன்னே தெரியாதுன்னு நான் சொல்லிடுவேன். என் பிதாவின் சித்தத்தின்படி இறுதியில் யார் நடக்கிறானோ அவனுக்கே சொர்க்கத்தில் இடம். இப்ப பிதாவுடைய சித்தம் அவர் சொன்னாதானே தெரியும். இப்ப சொல்றாரு, சொர்க்கமாக படைக்கும் பொழுது அதுலயும் எல்லாரும் ஆரம்பத்திலே வரமாட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் வருவாங்க. எதன் ஆதாரத்துல வருவாங்கன்னா, சொர்க்கத்தில் காம கோபம் பற்று பேராசை அகங்காரம் இருக்காது. நரகத்துல அது கொஞ்சம் கொஞ்சமா கடைசியில உச்சத்துக்கு போயிடுச்சு. இதுக்கு காரணம் என்னன்னு சொல்றாரு. சொர்க்கத்துல உடல்ன்ற உணர்வுல இருக்க மாட்டாங்க, ஆத்மான்ற உணர்வுல இருப்பாங்க. அதாவது உயிர், அது பூர்வ மத்தியில நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால்தான் இங்க போட்டு வைக்கிற பழக்கம் இருக்கு. ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு தான் பார்த்து பேசுவாங்க. ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தம். அதனால வெளியில ஆனந்தம் இருக்காது, உள்ளேயே ஆனந்தம் இருக்கும். ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய சொர்க்கம் தான். ஆனாலும் அவங்க வெளிப்பொருட்களை சார்ந்து இருக்க மாட்டாங்க ஆனந்தத்திற்கு. அதனால அவங்க எந்த மயக்கத்திலையும் மயங்க மாட்டாங்க. ரொம்ப அழகா இருப்பாங்க ஆண்கள் பெண்கள், ஆனா மயங்க மாட்டாங்க, சின்ன சலனம் கூட வராது. சோ அப்படி இருந்தவர்கள் 2500 வருஷம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஆத்மா சக்தி இழக்கும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா, உடல்னு நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா ஆனந்தம் உள்ள கட் ஆயிடுச்சு, ஆத்மான்றதை மறந்துடுறாங்க. அதனால ஆனந்தத்தை வெளியில தேடும்போது புலனின்பத்துக்கு அடிமையாகிறாங்க. அப்பதான் நமக்குள்ள இருந்து காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்ன்ற சாத்தான் வர ஆரம்பிக்குது. சோ அது வெளிப்பட அதன் வசத்துல ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் இல்ல, 5 விகாரத்துக்குமே புத்தி மட்டும்தான் இல்லையா. கள்ள தொடர்புல தானே கொலை பண்ணோம். கள்ள தொடர்பு வருதுனாலே மாட்டினா என்ன ஆகும்னு நினைச்சாரா எவனாவது இல்லையா. அப்ப அதே மாதிரி லவ்லயுமே அப்படிதான் இல்லையா. வேற லவ்னாலே இப்ப கொஞ்சம் ஏத்துக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படி கிடையாது.
இல்லையா? ஒரே ஜாதியா இருந்தா கூட ஒத்துக்க மாட்டாங்க. ஏழை சாத்தான் முதல்ல பணக்காரன் புத்தியை இதெல்லாம் தான் இருக்குது. மயக்குது. ஆஹ் மற்ற இன்னொரு முக்கியமான விஷயங்கள் விஷயம், மூலமா படிக்கிற புத்தியை வயசுல உனக்கு மயக்கி என்ன லவ்னு அடிப்பாங்க. மாமா பொண்ணே லவ் பண்ணா கூட ம், அப்படி இருந்துச்சு. சோ இப்போ ம், கொஞ்சம் மாறி இருக்குது. பட் என்னன்னா அந்த இடத்துல புத்தி மயங்குது பாருங்க. அடுத்து என்ன ஆகும்? நம்ம இப்ப திடீர்னு ம், நம்ம அதாவது ஓடி போய் எங்க போவீங்க? ம், அந்த வயசுல யாரு வேலை கொடுப்பா? வேலையும் கொடுக்க எப்படி ஆப்பு வச்சாங்க பாத்தீங்களா? குழந்தை தொழிலாளர்கள் கிடையாது. இவர் 10வது படிக்கும் ம், போதே ஓடி போய் எவன் வேலை கொடுப்பான்? ம், அதுக்கப்புறம் சட்டமும் போக்சோ சட்டம். இவங்க ம், ஓடி போனாங்கன்னா அதுல யாரோ ஒருத்தர் மைனரா இருந்தா ஒரு டீச்சரும் ஒரு ஸ்டூடெண்ட்டும் ஓடி போறாங்க. அந்த லேடி டீச்சரை புடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ம். +2 படிக்கிற மைனர். பையனோட போயிட்டாங்க. அவன் மைனர்ன்ட்டு. ம், அதே மாதிரி ம், பெண்களும் மைனரா இருக்கும்போது நிறைய இது மாதிரி எல்லாம் மாட்டோம். ம், சோ அப்ப இதெல்லாம் எதனால வருது அப்படின்னா, இதை யோசிக்கக்கூடிய சக்தி அங்க இல்ல பாருங்க காமத்துல. ம், பற்று கூட அப்படிதான். அந்த ம். பற்றுனால மொழிப்பற்று, இனப்பற்று, அதனால தானே சண்டையெல்லாம் நடக்குது. மதப்பற்று. நிறைய சண்டை கொலைகள்லாம் நடக்குது. பற்றுனாலதான் ஆஹ் நடக்குது. அப்பயும் மதி மயங்கி தான் போகுது. புத்தி கண்டிப்பா மயங்கி போய் தானே அடுத்தது என்ன நடக்கும்னு புரியாம யோசிக்க. கோவத்துல முடிவு எடுக்கிறாங்க. ஏன்னா ஆமா. இப்ப வந்து இந்த பாலஸ்தீன் இஸ்ரேல்ல வந்து அந்த 11ஆம் தேதி டக்குன்னு உள்ள பூந்து எல்லாரையும் கொன்னு கடத்திட்டு எல்லாம் போனாங்க. ம். ஆமா. உலகத்திலே மிகப்பெரிய ஹைடெக் ராணுவம் கொண்டது இஸ்ரேல். அவன் கம்முன்னு இருப்பானா அப்படின்னு அவன் யோசிக்க ம். மாட்டான் பாங்க. கம்முன்னு இருக்கிறவன தூண்டி விட்டுட்டு வர மாதிரி அவரு ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு. என்ன பிளான்னா, வழக்கமா இப்படி நடக்குமா, இங்க இருந்து கடத்திட்டு போவாங்களாம். சரி நம்ம மக்களை விடுவிக்கணும்ட்டு அங்க என்ன பண்ணோம், ஒரு ஆளை நாங்க விடுறோம், அதுக்கு பதில் ஒரு 100 தீவிரவாதியை அனுப்புங்க. அரெஸ்ட் பண்ணி ம். வச்சிருப்பாங்கல்ல ஏற்கனவே, ரிலீஸ் பண்ண இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா வச்சிருந்தாங்க. ம். இப்பவும் அந்த மாதிரி தான் பண்றாங்க. ஏதோ 30 பேர் அனுப்பிச்சு அதுக்கு 1000 பேர் அனுப்ப போறாங்க. இதை ம். நிறுத்துக்கு. ஆனா அதுக்கு முன்னாடியே லட்சக்கணக்கான பேர் கொண்டு குவிச்சாச்சு. ம். குறிப்பா தலைவர்கள் எல்லாம் கொண்டாச்சு, ஹமாஸ் தலைவர்கள் எல்லாம். ம். ஆனா இது அவன் நினைக்கல பாருங்க. ஒரு டைம் இல்லைனாலும் ஒரு ம். டைம் முடிவு எடுத்துட்டான்னா என்ன ஆகும் அப்படின்னு அவன் ம். யோசிக்கல. ம். அப்ப இது பற்றுனால வர்றது, இனப்பற்று, ம். மதப்பற்றுனால வர்றது. ம். அதுலயும் புத்தி வேலை செய்யாது. குடும்ப அளவுலுமே அப்படிதான் இல்லையா? அந்த ம். பேரக்குழந்தை, பேரக்குழந்தை, இப்ப ஒரு பையனுக்கு குழந்தை பிறக்கல, கல்யாணம் பண்ணல அப்படின்னா அவனுக்கு சொத்து கிடையாது. யாருக்கு குழந்தை, ம். ஏன்னா அந்த பேர குழந்தை மேல உள்ள பற்று, சட்டமே அந்த மாதிரிதான் வந்துருச்சு இல்லையா? பேர குழந்தைக்கு போகணும்ட்டு வந்துருச்சு. சோ அது இவங்களுடைய பாசத்துக்கு ஏத்த மாதிரி சட்டமும் மாறிச்சு. அது என்னைக்கு ஆப்பு வைக்க போறாங்களோ தெரியல. சோ அப்ப அந்த பற்று வந்து புத்தியை மாய்க்குது. ம். பேராசை கேட்கவே தேவையில்ல. என் ஆசைக்காக தானே அந்த பொண்ணு இப்ப கொலை பண்ணிச்சு. ஒரு பொண்ணு லவ்வருக்கு ஜூஸ கொடுத்து, கிரீஷ்மா. ம். சோ இதெல்லாம் நமக்குள்ள வந்துடுச்சு. ம். உடம்புன்னு நினைச்சதுனாலதான் இதெல்லாம் வந்து. ம். ஆத்மான்னு இருக்கும்போது முழு திருப்தி தனக்குள்ளேயே இருக்கும். ம். அப்படி திருப்தியா இருக்கும்போது உங்களுக்கு வேண்டிய எல்லாமே உங்களை சுத்தி இருக்கும். எப்ப திருப்தி போகுதோ, எதை சார்ந்து இருக்க நினைக்கிறீங்களோ அது உங்ககிட்ட இருந்து விலகும். ம். அதான் மாயான்றது. அலைய ம். விடுறதுதான் மாயாவுடைய வேலையே. போ, கோயில் கோயிலா போ, சர்ச்சு சர்ச்சா போ, மசூதி மசூதியா போ, தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இங்க இருந்து சபரிமலைக்கு போறது, இங்க இருந்து மெக்காவுக்கு போறது, அங்கேயா கடவுள் இருக்கிறாரு? பரலோகத்தில் ம். இருக்கும் பரமபிதாவேன்னு தானே சொல்றாங்க. ஆ. அப்ப அங்க போனா எப்படி கிடைப்பேன்? எப்படி கிடைக்கும்? ம் ம். இப்ப கடவுளே வந்து சொல்றாரு. ஏன்னா கடவுள் எங்க இருக்காரு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. சுத்திக்கிட்டே இருக்க வேண்டாம், உலகம் இன்னும் இன்னும் மோசமா தான் போகுது. அப்ப வந்து ம். சொல்றாரு, சொர்க்கமாக படைத்தேன், இப்ப நரகமா ஆகிடுச்சு. காரணம் உடம்புன்ற உணர்வுக்கு வந்துட்டீங்க. இப்ப மீண்டும் ம். ஆத்மான்ற உணர்வுக்கு வாங்க. அதுக்கு என்னை நினைவு ஆவி. செய்ய செய்ய அதுதான் ஆத்மாக்கு அந்த ஆவி சக்தி வரும். ஆவின்னு தானே சொல்றாங்க. ஆவிக்குரியவர் கடவுள்னு தானே சொல்றாங்க. அப்ப அவர் கரெக்ட். கூப்பிடுறாரு. ஆவிக்குரியவர் ஆவிய கூப்பிடுறாரு. சூப்பர் 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 சூப்பர். இதை நான் யோசிக்கவே இல்லையே. செம செம செம. கரெக்ட். அப்ப ஆத்மாவுக்கு தான் அவருக்கு சம்பந்தம். ஆத்மாவுக்கு தான் அவர் அப்பா, உடம்புக்கு கிடையாது. முஸ்லிம்கள் சொல்றாங்க கடவுள் யாரும் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லைன்னு போட்டிருக்கு, நீங்க என்ன அப்பான்றீங்க, புத்தி இருக்காடா உனக்குன்ற. அவர் புத்திசாலின்னு நினைச்சிட்டு பேசுறாரு கமெண்ட். அததான் நம்ம தெளிவா சொல்றோம். ஆத்மாவுக்கு அப்பா, அவருக்கு உடம்பே கிடையாது, அதனால அவர் பிறக்கிறது கிடையாது. உடம்பே இல்லாதவர் எப்படி இன்னொருத்தரை பெத்துக்க முடியும்? உலகத்துக்கே அப்பா என்பது இத்தனை பேரை யாராவது பெத்துக்க முடியுமா முதல்ல? சோ ஆத்மாவுடைய அப்பா அவர். எல்லா ஆத்மாவுக்கும் ஏன் சொத்து கொடுக்கறது மட்டும் இல்ல, அதை அடையிறதுக்கான வழியை கத்துக் கொடுக்கிற ஆசிரியராகவும் இருக்கிற குரு பகவான் இவர் தான். சோ இப்ப வந்து சொல்றாரு,
ஆத்மான்னு வந்து பரமாத்மா நினைக்கணும், ஒவ்வொருத்தரையும் ஆத்மான்னு பார்க்கணும், இறைவன் கொடுக்கிற ஞானத்தை தினமும் கேட்கணும். அததான் முரளின்னு சொல்றோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமா கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்கு. அது லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். நீங்க கூகுள் சர்ச்ல போட்டும் கண்டுபிடிக்கலாம், எல்லா மொழியிலுமே. அதோடைய சாரம் என்னன்னா, அழியக்கூடிய உடம்பு நான் கிடையாது, ஆத்மான்னு வந்து ஆத்மாவின் அப்பா கடவுளை செவ்வானத்துல நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சிம்பிள். இதுதான் செய்தி, கடவுள் கொடுக்கிற செய்தி. எந்த மதத்திலையுமே கிடையாது கடவுள் எப்படி இருப்பாருன்னு. அப்ப எப்படி அது கடவுள் கொடுத்தாருன்னு நீங்க நம்பிட்டு இருக்கிறீங்க? கடவுள் வந்தா முதல்ல அவரை பத்தி எல்லாம் சொல்லுவாரு. நீங்க செய்த பாவம் உங்க குணத்தினால பண்ணீங்க, தவறான குணத்தினால. அப்ப அந்த குணத்தை மாத்திக்கிறது தான் பாவத்தை அழிக்கிறது. எப்படி இயேசு சிலுவையில அரைஞ்சிட்டா உங்க குணம் மாறிடுமா? எப்படி மாறும்? அப்ப அதை யோசிக்கணும். அப்ப அந்த குணத்தை மாத்துறதுக்கு தான் இறைவன் சொல்றாரு, என்னை மட்டும் நினைவு செய்யுங்க, என்னை மட்டும் பாருங்க, நான் சொல்வதை மட்டும் கேளுங்கள். இது பைபிள்ல வருது. எவன் ஒருத்தன் கடவுளை விட தன் தாயையோ தகப்பனையோ கணவனையோ மனைவியோ குழந்தையோ தன்னையோ தன் பதவி பணத்தையோ நேசிக்கிறானோ அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று சத்தியமாக சொல்கிறேன்னு இயேசு சொல்வார். அதிலே இருக்குது. அதைத்தான் நாம சொல்றோம். இதுதான் பரலோகம். இறைவன் இருக்கிற இடத்தான் இந்துக்கள் பரந்தாமம்னும் கிறிஸ்தவர்கள் பரலோகம்ன்றாங்க. ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். லோகம்னா உலகம், தாமம்னாலும் அதே இடம்தான். சோ பரனா இந்த உலகத்திலிருந்து விலகி இருக்கக்கூடியன்னு அர்த்தம், அப்பாற்பட்டது. அங்க இருக்கக்கூடியவர் பேரு சிவன். அவரு நம்ம எல்லோருக்கும் அப்பான்றதுனால பரமபிதான்னு கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க. கடவுள் அப்படின்னு தமிழ்ல சொல்றத அல்லான்னு அரபுல சொல்றாங்க. அது கடவுளுடைய பேர் கிடையாது. பேரு சிவன், கிறிஸ்தவ மதத்துல யெகோவான்னு இருக்கும் சில இடங்கள்ல. சரி, இப்ப என்னன்னா கடவுளுடைய ஞானம் வந்து காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தை முற்றிலும் வெல்லணும். ஏன்னா சொர்க்கத்தில் யாருக்குமே அப்படின்னா என்னன்னே தெரியாது. அப்படி தெரிஞ்சவங்க உள்ள போனா கெடுத்துட மாட்டோம். ஒரு ஸ்கூல் நல்லா படிக்கிற ஸ்கூல்ல ஒரே ஒரு பையன் மோசமானவன் வந்து சேர்ந்தா போதும், முடிஞ்சு போச்சு. அழிக்கிறதுக்கு ஒண்ணு போதும் இல்லையா? ஒரு பால்ல வந்து ஒரு கொஞ்சோண்டு உப்பு போட்டாலே திரும்பிடுவாங்களே, அந்த மாதிரி. அப்ப அதனாலதான் யாரும் வர்றது கிடையாது. ஏன் மற்ற மதத்தினர் சொர்க்கத்துக்கு வர்றது இல்லைன்னா கடவுள் கோபம் கிடையாது. அவர் எல்லாரும் வரணும் தான் ஞானத்தை கொடுக்குறாரு. ஆனா நீங்க மதத்தை புடிச்சுக்கிட்டு கடவுளை விட்டுடுறீங்க. மத ஸ்தாபகரை பிடிச்சிட்டீங்க, இயேசுவை பிடிச்சிட்டீங்க, அவருடைய அப்பாவை விட்டுட்டீங்க, நபியை பிடிச்சிட்டீங்க, அல்லாவை விட்டுட்டீங்க, கிருஷ்ணரை பிடிச்சிட்டீங்க, சிவபெருமானை விட்டீங்க, சிவபெருமானை கூட பிடிச்சிட்டீங்க, வெறும் சிலைய. கடவுள் உயிரோட்டமா வந்திருக்கிறாரு, அவர் ஞானத்தை கொடுக்கிறாரு, அதை விட்டீங்க. யாரோ எழுதின சிவபுராணத்தை படிச்சுட்டு இருக்கிறீங்க. ஆனா சிவனே வந்து உங்க புராணத்தை சொல்றாரு, நீங்க இப்படி இருந்தீங்க, மீண்டும் அப்படி ஆகணும், லட்சுமி நாராயணனாக ராஜ்யம் பண்ணீங்க, அப்படி நீங்க ஆகணும்ன்ற. சோ இப்ப இறைவன் சொல்றது அப்படியே ஃபாலோ பண்றீங்களா? இறைவன் நினைவிலே இருக்கிறீங்களா? டெஸ்ட் பண்ணுவார். காமத்தை உண்மையிலே வென்றுட்டு அதுக்குதான் சொல்றாரு, திருமணமாக இருந்தாலும் கணவன் மனைவி ஒன்னா இருந்து நீ தூய்மையா இருந்து காட்டு, அப்பதானே தெரியும் நீ தூய்மையா இருக்கிறியா இல்லையான்ட்டு. காட்டுல போய் உட்காந்துக்கிட்டா எப்படி தெரியும் தூய்மையா இருக்கிறியா இல்லையான்ட்டு? இப்ப இந்த நிர்வாணமா நாகசாதுக்கள் வந்தாங்க கும்பமேளாக்கு, எந்த பெண்ணையும் பார்க்கவே மாட்டாங்க அவங்க. அப்ப அவங்க தூய்மையா இருக்கிறாங்களா இல்லையான்னு எப்படி தெரியும் இல்லையா? அவங்க கிட்ட யாரும் போகவும் மாட்டாங்க பயந்துட்டு. வரக்கூடாதுன்றதுக்காக அப்படி ஆக்ரோஷமா ஊன்ட்டு ஆடிட்டு வராங்களோ என்னவோ தெரியல. ஆனால் குடும்பத்துல மனைவி இருக்கும்போதே கணவன் இருக்கும்போதே நீங்க தூய்மையா இருந்து காட்டுங்க. இறைவன் நினைவுல இருக்கும்போது அந்த சக்தி வரும். ஃபர்ஸ்ட் வலுக்கட்டாயமா தூய்மையா இருக்கணும், அதாவது பிரம்மச்சரிய விரதம். அடுத்தது மனம் அழைப்பாயும், அதுவும் இறைவன் நினைவுல இருந்து இருக்க அந்த சக்தியும் வந்துடும். அப்புறம் குடும்பத்தினாலே கோபம் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். சோ அதுலயும் நீங்க அமைதியா இருந்து பார்க்கணும். சோ அதுக்கு நிறைய பலம் வரும். அது கூடவே நிறைய ஞானமும் கொடுப்பாரு, டக்கு டக்குன்னு தப்பிக்கிறதுக்கு. அது வரைக்கும் அது என்னன்னா 5000 வருஷத்துல என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்குது அப்படின்னா 5000 வருஷம் முன்னாடி இதே வீடியோ பார்த்திருந்தா தான் இப்பவும் பாப்பீங்க. இதை ஏன் கடவுள் சொல்றாரு அப்படின்னா, இப்ப என்ன ஒருத்தர் திட்டுறாரு அப்படின்னா 5000 வருஷம் முன்னாடி திட்டிருந்தாதான் இப்ப என்ன திட்டுவாரு. அவரு ஆத்மால அது ரெக்கார்ட் ஆகிருக்குது. ரெக்கார்ட் ஆனது அது நடிக்குது. நீங்க ஜஸ்ட் ஒரு சினிமா பாக்குற மாதிரி பாருங்க, விலகி இருங்க. அடுத்தது இன்னும் நிறைய ரகசியம் எல்லாம் சொல்லியிருக்காரு. இதுக்கு மேல ரெண்டுத்துக்கு நடுவுல ஒரு உலகம், ஒளி உலகம். அங்க ஒளி உடல்ல வந்து சக்தியை கொடுங்க, அந்த வாயு மண்டலத்தை நிரப்பிட்டீங்க அமைதியானா தானா அவங்க அமைதி ஆயிடுவாங்கன்ற. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டு இருக்கிற.
சரி, இப்ப இறைவனை இதுல பக்காவா யார் ஆகுறாங்களோ அவங்க ஆரம்பத்திலே வந்துருவாங்க. சோ காமத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலை வரும்போது அப்படி ஸ்லைட்டா மனசு ஜெர்க் ஆச்சுன்னா கொஞ்சம் அங்க பதவி இறங்கும். அதுக்கப்புறம் நீங்க ஸ்டெடி ஆயிடுவீங்க. பட் ஜெர்க்கா நீங்கல்ல, அதனால அங்க வந்து பதவி கொஞ்சம் இறங்கும். இப்படி 33 கோடி தேவதைகள் சொர்க்கத்தில் இருக்கிறவங்கள தான் இந்துக்கள் இன்னைக்கு கோயில் கட்டி கும்பிடுறாங்க. கடவுளுக்கு ஈக்குவலா பரிசுத்தமா இருந்ததுனால. ஆனால் அதுலயுமே வரிசை கிரமம். ஆரம்பத்துல வரவங்க ரொம்ப தூய்மையா இருப்பாங்க. ஆரம்பத்துல மட்டுமே. மறுஜன்மம் எடுக்க எடுக்க அவங்களும் இறங்கிட்டே தான் வருவாங்க. சோ இங்க வருவதற்கு தகுதியற்றவர்கள் கொஞ்சம் லேட்டா வருவாங்க. இங்க வர்றதுக்கும் தகுதியற்றவர்கள் இன்னும் கொஞ்சம் லேட்டா வருவாங்க. ஞானத்தை எடுக்காதவர்கள் நரகம் வரும்போது அந்தந்த மதத்துல வருவாங்க. அந்த மதத்துல கூட ஆரம்பத்துல யார் வருவாங்கன்னா, கடைசியில இந்த ஞானத்தை எடுப்பாங்க. இறைவனை நினைப்பாங்க. பட் அந்த காமம், கோபம் இதெல்லாம் ரொம்ப மூழ்காம இருக்கிறாங்க. அதாவது 24 மணி நேரம் அதே சிந்தனையில இல்லாம இருக்கிறவங்க ஆரம்பத்துல வருவாங்க. உதாரணத்துக்கு கிறிஸ்தவ மதம்னா கன்னிகாஸ்திரி, பாதிரியார்கள் எல்லாரும் கிடையாது. தூய்மையா இருக்கிறவங்க. அது மாதிரி இருக்கிறாங்க இல்லையா? சோ அவங்க வந்துருவாங்க. அவங்க ஆரம்பத்திலே வந்து அது அவங்களுக்கு சொர்க்கம் மாதிரி இருக்கும். ஒரிஜினல் சொர்க்கத்துக்கு கம்பேர் பண்ண முடியாட்டினா கூட, அவங்களுடைய வாழ்நாள்ல பார்த்த சொர்க்கம் அது. சோ அப்படி இருக்கும். ஆ மற்றவர்கள் இன்னும் கொஞ்சம் லேட்டா வருவாங்க. இப்ப யோபு சொல்றாருல, கெட்டவன் எல்லாம் மோசமா இருக்கிறான்ட்டு. கெட்டவன் நல்லா இருக்கிறான், பணக்காரனா இருக்கிறான் அப்படின்ட்டு. கடைசியா பிறக்கிறவங்க பணக்காரர்களா தான் இருப்பாங்க, அழகா தான் இருப்பாங்க, வசீகரமா தான் இருப்பாங்க. ஏன்னா அவன் இப்பதான் வரானே பூமிக்கு. எல்லாத்தையும் கொடுத்துதானே அனுப்புவாரு அவங்களுக்கு கடவுள். பாதி வாழ்நாள் சொர்க்கமா இருக்கும், பாதி வாழ்நாள் ஆஹ் நரகமா இருக்கும். அதனால கரெக்ட். முதல் பாதியை இப்ப அனுபவிக்கிறாங்க. சோ அதை பார்த்துட்டு இப்ப நம்ம தான் இருக்கிறதுல நிறைய பாவம் பண்ணியிருப்போம் ஆரம்பத்துல வந்தவங்க. அதனால நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். அப்ப அவன் வந்து கஞ்சா விக்கலாம், விபச்சாரம் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா ஆரம்பத்துல மாட்ட மாட்டான். ஒரு பெரிய பதவியில இருக்கிறான், அப்படிலாம் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, மாட்ட மாட்டான். ஆனா அடுத்த ஜென்மத்துல என்ன ஆகும்னு தெரியுமா? அல்லது இந்த ஜென்மத்திலே கூட சில சமயம் கடைசியில மாட்டிக்கிறாங்கல்ல. அமெரிக்கால அது மாதிரி ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாங்க. அவர் பேர் எனக்கு டக்கு ஞாபகம் இல்ல. ட்ரம்ப் ட்ரம்ப் பில்கேட்ஸ் இவங்க கூட எல்லாம் போட்டோ எடுத்திருக்கிறாரு அவர். நிறைய அரசியல்வாதிகள் வட்டாரத்துல இருப்பார். நிறைய பெண்களை கடத்திட்டு போய் ஒரு தீவே அதுக்காகவே வச்சிருந்தார். ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல், பெரிய பெரிய ஆட்கள் தான் போவாங்க. சின்ன சின்ன பெண்களை கடத்திட்டு போய் இப்படி விபச்சாரம் பண்ணி பெரிய ஃபேமஸ் ஆனார். ஆக்சுவலா அவரோட சேர்ந்துதான் பில்கேட்ஸே கெட்டு போனாருன்ட்டு அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க. அதனாலதான் இப்ப டைவர்ஸ் ஆகி வந்தாங்க. சோ அப்புறம் அவரை புடிச்சிட்டாங்க. எப்படியோ புடிச்சிட்டாங்க. புடிச்சு அவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பு கண்காணிப்பு, அதாவது 24 மணி நேரமும் ஏன்னா அவங்க சூசைட் பண்ணிக்க கூடாது அப்படிங்கறத கண்காணிப்பு ஒரு இடத்துல வச்சிருப்பாங்களாம். ஏன்னா ஒரு பெரிய இடத்துல இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இது ரொம்ப அவமானம் இல்லையா? ஆனா அதையும் மீறி அவர் சூசைட் பண்ணிட்டார். சோ அதுதான் சொல்றேன். அப்ப ஒரு செகண்ட்ல இறந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த கொஞ்ச நேரத்துல அவன் எப்படி தண்டனை அனுபவிச்சிருப்பான்னு தெரியாது. ஏன்னா இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப கிரீஷ்மா இருக்கிறாங்க, அந்த காதலனை கொலை பண்ணவங்க. தூக்கு தண்டனை அது ஒரு பெரிய தண்டனை கிடையாது. உயிர் போகுது. ஆனா அது தண்டனை கிடையாது. 2 வருஷம் உள்ள மாட்டிக்கிட்டேனேன்னு நினைக்கிறாங்கல்ல. ஒருத்தனை கொலை பண்ணியாவது அந்த சொத்தை அடையணும்னு நினைச்சவங்களுக்கு தன்னுடைய சொத்து கூட கிடைக்கல இல்ல. அங்க எவ்வளவு வசதியா இருந்திருப்பாங்க. ஜெயில்ல வந்து படுத்துட்டு ஜெயில்ல சாப்பிட்டுட்டு இருக்கிறது, தட்டு தூக்கிட்டு போறதெல்லாம் எப்படி இருந்திருக்கும் அவங்களுக்கு. அதுதான் அங்க தண்டனை. அதுவும் உள்ள இருக்கிறவங்களே சொல்லி காட்டி துன்புறுத்துவாங்க. உள்ள இருக்கிறவங்களும் தெரியும்ல இந்த கேஸ் என்ன எதனால இதுக்காக வந்திருக்கிறா, அசிங்கப்படுத்துவாங்க, கொடுமைப்படுத்துவாங்க. உள்ளுக்குள்ளேயே நடக்கும் எல்லாம். என்னென்னமோ நடந்திருக்கும் கண்டிப்பா. சப்போஸ் அவளை வெளியிலே விட்டா கூட இனிமேல் யார் கல்யாணம் பண்ணிக்குவா? ஐயோ, வேற யாராவது கிடைச்சா நம்மள கல்யாணம் கொலை பண்ணிட்டு போயிடுவான்னு நினைச்சிருவாங்கல்ல. சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. சோ அப்ப ஒரு டைம்ல அவங்க மாட்டுவாங்க. அந்த பழக்கம் இப்ப ஒவ்வொருத்தரும் பாலியல் குற்றத்துல சிக்கிறவங்க யாரும் முதல் தடவை பண்ணவங்களா இருக்கவே மாட்டாங்க. அதனாலதான் போலீஸ் வந்து அவங்கள ரொம்ப விசாரிப்பாங்க. இது மாதிரி ஏற்கனவே மாட்டி இருக்கிறாங்களா, ஏற்கனவே பண்ணி இருக்கிறாங்களா. சோ இப்ப அண்ணா யூனிவர்சிட்டியில மாட்டினவங்க வந்து அவர் ஏற்கனவே நிறைய பேர்ட்ட அப்படி பண்ணிருக்காருன்னு சொல்றாங்க. சோ பல தடவை மாட்டி 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 ஒரு டைம்ல போய் மாட்டிக்குவாங்க. அப்ப நிறைய அரசியல் கான்டாக்ட் இருக்கும், கோடீஸ்வரனா இருக்கும், ஆனா எதுவுமே அனுபவிக்க முடியாது. சரணா ஸ்டார் ஓனர் கடைசியில ஜெயில இல்ல, எவ்வளவு பெரிய அதிபதி அவரு. அந்த காமத்துல சிக்கினதுனால எப்படி, ஆனா அவர் ஏற்கனவே அது மாதிரி நிறைய பண்ணி பண்ணி ஒரு டைம்ல மாட்டிக்கிறார். ஒரு டைம்ல பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு இருக்கும். சோ அப்ப இந்த கடைசியில வர்றவங்க இந்த நேரம் வந்து கடவுள் நம்பிக்கையும் இல்லை யாருக்கும். இந்த நேரத்துல அவனுக்கு சந்தோஷம் சொர்க்கமும் இல்லை. அப்ப அவன் காமத்தை தேடிதான் போவான்.
கஞ்சாவை தேடிதான் போவான். ஆனா ஆரம்பத்துல அவன் அதுக்கு அடிமை ஆக மாட்டான். அதனாலதான் உச்சத்துக்கு போவான் அந்த ஃபீல்டுல. போன பிறகு அவனுக்கு என்ன சந்தோஷம்னா இங்கதான் போய் விழுந்து கிடப்பான். அப்ப அவன் தப்பு பண்றான், இதெல்லாம் நமக்கு தோணும். ஒண்ணு இப்பவே மாட்டுவான், இப்ப மாட்டினாலும் மாட்டாட்டினாலும் அடுத்த ஜென்மத்துல அனைத்தும் பறிக்கப்பட்டு கொடூரமான தண்டனையில சிக்குவான். தப்பிக்க முடியாது, அந்த மாதிரி மாட்டிக்குவான். ஏன்னா அந்த அளவுக்கு அடி வாங்கிதான் மறுபடியும் பிறக்கும் போது நல்லா பிறப்பான். அதுவும் எப்ப கடைசியில தான் பிறப்பான். ஏன்னா நடந்ததுதான் நடக்கும். அப்ப ஒரு தூய்மையானாதான் மேல பரந்தாமத்துக்கு வர முடியும். அதனால தண்டனை கொடுத்து தூய்மையாக்கி அந்த ஆத்மா மேல வரும். அவ்வளவு சீக்கிரம் அவங்கள மாத்த முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அப்படியே அப்படியே அவங்க பேசுறதே ஒரு திமிரு இருக்கும். பெரிய பெரிய அதுவும் இந்த கடைசியா வந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே டக்குன்னு ஏழை குடும்பத்துல கூட பிறப்பாங்க 2வது பிறவில எல்லாம். ஆனா பிறந்த உடனே டக்குன்னு மேல வந்துருவாங்க நிறைய பேர். அப்ப நான் எப்படி திரும்ப வந்து அந்த ஒரு அகங்காரம் எல்லாம் இருக்கும். அப்ப அந்த அகங்காரத்தை உடைக்கிறதுக்கு எவ்வளவு தண்டனை கொடுக்கப்படும். எலன் மஸ்க் சொல்றாரு இல்லையா, இன்னைக்கு உலகத்திலே நம்பர் 1 பணக்காரர்ன்றாங்களே, அவரு சொல்றாரு கடவுள் நம்பிக்கை இருக்குதான்றதுக்கு அவரு சொல்றாரு, எனக்கு கொரோனா வந்தப்போ கூட நான் கடவுளை நினைக்கலன்னு பெருமையா சொல்றேன். அப்ப அந்த அகங்காரம் இருக்குது பாத்தீங்களா, அதான் பெரிய விஷயம். சோ அப்ப அதுக்கேத்த மாதிரி தண்டனை பயங்கரமா இருக்கும். சோ அதனால இதுக்கான ஆன்சர் என்ன, முன்ஜென்மம் மறுஜென்மம் இருக்கும்போது நம்ம பாவம் அதிகமா சேர்த்துட்டோம், அதனால தண்டனை அனுபவிக்கிறோம். அவன் இப்பதான் பாவம் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறான், சொன்னாலும் கேட்க மாட்டான். டேய் நாங்களே பட்டுட்டு இருக்கிறோம்டா, நீ மாறுறானா. இப்ப ஒரு வயசானவங்க சொன்ன சின்ன பையன் கேட்டுருவானா, இவனும் இந்த லவ் எல்லாம் பண்ணி ஏமாந்து போய் வந்து சொல்லுவான் அப்படிம்பாங்கல்ல, அந்த வயசு திமிரும்பாங்க. அது மாதிரி இந்த அகங்காரம் தடுக்கும், பேச்ச கேட்க மாட்டான். கரெக்ட். இது ஆக்சுவலா ரத்த கண்ணீர்ல எம்.ஆர். ராதா யாரையோ சொல்லுவாரு, ஆடுறா ஆடுற ஆடு, நானும் இப்படிதான் ஆடின ஆடு, சொன்னா கேட்க போற அப்படின்னு சொல்லுவாரு. சோ இதுதான் நடந்துட்டு இருக்குது. சோ இதுக்கான பதில் பாத்தீங்கன்னா கடவுளுடைய ஞானத்தில் மட்டும்தான் இருக்குது, எல்லா மதத்துடைய இதுவுமே. அப்படி இல்ல இதுலயே ஒரு பதில் இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல போடுங்க, நாங்களும் படிச்சு அடுத்த வீடியோல நாங்க அதுக்கு அதையும் ஷேர் பண்றோம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி.